சாந்தி அம்மா, வள்ளியம்மா, நீங்க ஆரம்பிங்கம்மா. சரிங்கம்மா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். வேலுண்டு வினையிலை குழுமத்தைச் சேர்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி, இன்று சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் சிவத்திரு சோமசுந்தரி அம்மா அவர்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி, வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். முதலாவதாக விநாயகர் துதி பாட சாந்தி அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிடியது கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர்கிட கடி கணபதி அருளினர் மிகு கோடை வடிவினர் பயிர் முறையே. சிவாய நம. நன்றிங்கம்மா. மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக நால்வர் துதி பாட புஷ்பா அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். திருச்சிற்றம்பலம். பிடியதன் உறவோமை கோலம் சிவ சிவ பூலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிறம் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாழ்ந்த ஊரர் திரு தால் போற்றி. சிவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நன்றி அம்மா. மிக்க நன்றி அம்மா. வரவேற்புரை. வேலுண்டு வினையிலை குழுமத்தின் தலைவர், தலை சிறந்த தன்னம்பிக்கை பேச்சாளர், சைவ சித்தாந்தத்தின் ஞான குருவாக திகழக்கூடியவர், மாணவ செல்வங்களை மிக சிறப்பாக நேர்த்தியோடு வழிகாட்டக்கூடிய கலங்கரை விளக்கமாக திகழக்கூடியவர், திருவாசக அமர்வில் மிகச் சிறப்பாக நடத்தி அடியார்களின் அருளோடு அருள் ஆசியும் பெற்றவர் நமது தலைவர் சிவத்திரு ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களை வருக வருக என்று வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் ஊடகவியலாளர், இசை ஆசிரியர், இசை ஞானி, நாள்தோறும் அதாவது இன்றோட 1118 திருப்புகழ் பாடல்களை அனுப்பி நம்மை ஆசீர்வாதம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த மாபெரும் முருக பக்தர், சிறந்த திருத்தொண்டராக திகழக்கூடிய சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களை வருக வருக என்று வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் சிறந்த ஒருங்கிணைப்பாளர், மிக மிக அற்புதமாக இந்த குழுவை சீரோடும் சிறப்போடும் நடத்துபவர், சிறப்பு விருந்தினருக்கு ஒரு சிறந்த பின்னோட்டத்தை தரக்கூடிய ஞான குருவாக திகழக்கூடிய சிவத்திரு பிரேம சம்பந்தம் அம்மா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். அடியார்கள் அத்தனை பேரையும் முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு அழைத்து சென்று அவனுடைய அருளை பெற வைக்கக்கூடிய சிவத்திரு முத்துக்குமாரன் ஐயா அவர்கள் 1509வது கோயில், இன்று நாம் தரிசித்த கோயில் அனைத்தையும் அருள் கொடையாக அளித்த ஐயா அவர்களுக்கு வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக நன்றி கூறி வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தை சேர்ந்த அனைத்து அடியார்களும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் இக்குழுமத்தை மிக மிக சிறப்பாக நடத்தி அதில் கலந்து கொண்டு
அருளாசி பெற்றது மட்டுமன்றி வரக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை மிகவும் அன்பாக உபசரிக்கக்கூடிய அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை மீண்டும் மீண்டும் வணங்கி வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு சோமசுந்தரி அவர்கள் ஆன்மீகத்திலும் கல்வியிலும் மிக சிறப்பாக தொண்டு ஆற்றியவர். இவர் கணித முதுகலை பட்டமும் ஆசிரியர் பயிற்சி பட்டம் பெற்ற ஒரு சிறந்த ஆசிரியர். சிவத்திரு சோமசுந்தரி அவர்கள் ஆதீன பேரூர் மடத்தில் சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மாணவியாக இன்று வரை கற்றுக்கொண்டே வருகின்றார். இவரது ஞான குருக்கள் கனக சபாபதி ஐயா, குஞ்சிதபாதம் ஐயா மற்றும் சென்னியப்பர் ஐயா அவர்கள் வழிகாட்டுதலில் இவர் மிகச் சீரோடும் சிறப்போடும் ஆன்மீகத்தை அற்புதமாக மாணவ செல்வங்களுக்கும் மற்ற அடியார்களுக்கும் எடுத்து கூறக்கூடிய வல்லமை படைத்த ஒரு ஆன்மீக தொண்டராக திகழ்கின்றார். எண்ணற்ற தலைப்புகளில் யூடியூபில் பதிந்து திருத்தொண்டு செய்து வரும் ஒரு திரு அருளாளர். உண்மை சாஸ்திர நூல்கள், வினை வழி வாழ்வியல் சிந்தனை, நேரில் எப்போ வருவாரோ ஞானத்தை தருவாரோ போன்ற அற்புதமான தலைப்புகளில் பேசி அதை யூடியூபில் பதியவிட்டு அனைத்து ஆன்மீக அடியார்களையும் சென்றடைய வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு சிறந்த ஆசிரியர். வாட்ஸ்அப் மூலம் சரித்திரம் அறிவோம் என்ற தலைப்பில் எண்ணற்ற கலைச்சொற்கள், அளவில்லாத கலைச்சொற்களை தொடராக அமைத்து கொடுத்து மக்களுக்கு சென்றடையும் வழியில் தன்னுடைய தொண்டை சிறப்பாக ஆற்றி வருகின்றார். இவர் பிஎஸ்என்னில் ஜூனியர் அசிஸ்டண்டாக பணியாற்றி பின்னர் கோவை மாநகராட்சி பள்ளியில் கணக்கு ஆசிரியராக 22 ஆண்டுகள் மிக அற்புதமாக பணிபுரிந்து ஆசிரியர் மாணவர் உறவை மிக அன்பால் நேர்த்தியாக செலுத்தி மாணவ செல்வங்களின் கணக்கு மனசை அவர்களுக்கு தெளிவாக புரிய வைத்த ஒரு மாபெரும் ஆசிரியர். 10 வருடங்களாக மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியராகவும் வைய தலைமைகள் என்பதற்கு ஏற்ப சிறப்பாக பணிபுரிந்தவர். 2 ஆண்டுகளாக மாநகராட்சி கல்வி அலுவலராக ஒரு சிறந்த ஞான குருவாக சிறப்பாக பணியாற்றிய நமது சிறப்பு விருந்தினர் அம்மா அவர்களை அரும் பெறல் மரபின் பெரும் பெயர் முருக என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்ற வருக வருக என்று இருகரம் கூப்பி வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கடம்பவன முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். அம்மா மேடையினை தங்கள் வசம். நன்றி, வணக்கம். மைக் ஆன் பண்ணிக்கோங்கம்மா. 2வதா இருக்கும் பாருங்களேன், ஒரு டச் பண்ணீங்கன்னா கீழே 2வது வீடியோ மாதிரி ஒண்ணு பக்கத்துல நாம அதேதான். சரியாயிடுச்சாங்கம்மா? சரியா இருக்குமா? நல்லா கேக்குதுங்கம்மா. நீங்க ஆரம்பிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஃபுல் ஸ்கிரீன் பண்ண சொல்லுங்கம்மா. ஃபுல் ஸ்கிரீன் வருவாங்க. சார்பதி அம்மா போடுவாங்க. அம்மா போடுவாங்க. நீங்க ஆரம்பிங்கம்மா. ஓகே, வந்துருச்சுலம்மா. ஃபுல் ஸ்கிரீன் வந்துருச்சுங்கம்மா. ஆரம்பிக்கட்டுமா? திருச்சிற்றம்பலம். எழும் போதும் வேலும் மயிலும் என்பே எழுந்தே தொழும் போதும் வேலும் மயிலும் என்பேன் தொழுதே உருகி அழும் போதும் வேலும் மயிலும் என்பேன் அடியேன் உடலம் வீழும் போதும் வேலும் மயிலும் என்பேன் செந்தில் வேலவனே. முருகாச்சரணம்.
எல்லாம் வல்ல பரம்பொருளை மனம் மொழி மேகளால் வணங்கி மூல முதல்வனாம் விநாயகப் பெருமான் அடிபணிந்து அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாய் விளங்கக்கூடிய முருகப்பெருமானின் ஒப்பற்ற பெருங்கருணையினால் வேலும் மயிலும் குழுமத்தில் நிகழ்ந்து வரும் ஆன்மீக சிந்தனை பொழிவிலே இன்று அரும்பெறல் மரபின் பெரும் பெயர் முருக என்ற நக்கீர பெருமானின் வாக்கை சிந்திக்க திருவருள் கூட்டியுள்ளது. இந்த வேலுண்டு வினையில்லை குழுமத்தில் அடியேனையும் ஒரு பொருளாக கருதிய குழு நிர்வாகத்திற்கு திருவடி வணக்கத்தை முதற்கண் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். நம்முடைய சிந்தனைக்குரிய வாக்கியம் அரும்பெறல் மரபின் பெரும் பெயர் முருக என்பது. இந்த வாக்கியத்தை அரும்பெறல் மரபின் என்பதை ஒரு பகுதியாகவும், பெரும் பெயர் என்பதை ஒரு பகுதியாகவும், முருக என்பதை ஒரு பகுதியாகவும் கொண்டு இந்த 3 பகுதிகளையுமே தனித்தனியாக சற்று ஆழமாக சிந்தித்தால் இந்த தொடருடைய பொருள் நமக்கு இனிதே விளங்கும். இப்போ அந்த வகையிலே பார்க்கும்போது முதலிலே முருக என்ற பகுதியை எடுத்துக்கொள்வோம். இந்த முருக என்ற சொல்லானது மிக தொன்மையான சொல். இது ஒரு மிக தொன்மையான தமிழ் செஞ்சொல் என்றே சொல்ல வேண்டும். பழங்காலத்திலே சொற்கள் எல்லாம் முதல் நிலை அளவாகவே நின்று கையாளப்பட்டு வந்தன. பின்னாளில்தான் இறுதிநிலை அல்லது இடைநிலை பெற்று விளங்கலாயின. அப்படிப்பட்ட பல சொற்களுள் ஒன்றுதான் இந்த முருக என்ற சொல். இந்த முருக என்ற சொல் முதல்நிலை அளவாக நின்று பின்னர் அன் என்ற இறுதிநிலை பெற்று முருகன் என்ற நாமம் உண்டாயிற்று. இந்த முருகன் என்ற திருநாமத்தை முருகு என்றும் வழங்கலாம். இதற்கு சான்று என்னன்னா, நம்முடைய நக்கீர பெருமான் அருளிய நூலினுடைய தலைப்பு தான் திரு முருகு ஆற்றுப்படை. அந்த நூலிலே என்ன சொல்றாருன்னா, பக்தர்களை எல்லாம் முருகப்பெருமானை நோக்கி ஆற்றுப்படுத்துகிறார். அன்பர்களே, எல்லோரும் முருகப்பெருமானை சென்று பணிந்து அவனை போற்றி வழிபடுங்கள், அவன் உங்களுக்கு எல்லாம் வளமும் நலமும் தருவான் என்று அவர் அவர்களை ஆற்றுப்படுத்துகிறார். அப்ப அந்த நூலுக்கு என்ன பெயர் இருந்திருக்க வேண்டும்? முருகன் ஆற்றுப்படை என்று தானே. ஆனால் முருகு என்று குறிப்பிடப்பட்டதால் இந்த முருகன் வேறு முருகு வேறு அல்ல. ரெண்டுக்கும் எந்த முரண்பாடும் இல்லை. முருகு என்பதுதான் முருகன், முருகன் தான் முருகு. அதனால்தான் தமிழ் வித்தகரான நம்முடைய திருவிக அவர்கள் முருகிலிருந்து முருகன் பிறந்தான் என்று சொல்லி இருப்பார். நம்முடைய வாரியார் சுவாமிகளும் முருகு முருகு என்று சொல்லி உருகு உருகு என்றே நமக்கு உபதேசம் செய்திருப்பார். சரி, இந்த முருகு என்ற சொல் தொன்மையானது என்றால் அது எந்த காலத்திலே தோன்றியது என சொல்ல முடியுமா என்று கேட்டால், இந்த சொல்லானது இந்த நாளில் இருந்துதான் தோன்றியது என வரையறுத்து சொல்ல முடியாத படிக்கு மிக மிக தொன்மையான ஒரு சொல். ஆனாலும் பாருங்க, அந்த சொல் இன்றும் வழக்கொழியாமல் பேச்சு வழக்கிலே இருந்து வருகிறது. ஏன்னா பல சொற்கள் எல்லாம் ஒரு காலத்துல இருந்தது, ஆனால் இப்போது பேச்சு வழக்கிலே இல்லை. சான்றாக மரக்கால் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது தானியங்களை அளக்கக்கூடிய ஒரு அளவு கருவிதான், படி பக்கா மாதிரி. ஆனா இப்போ அந்த சொல் வழக்கு இல்லை அல்லவா? ஆனால் முருகு என்ற சொல் வழக்கானது இன்றும் இருந்து அதன் பொருளான முருகன் என்பவரை போற்றி பணிந்து வழிபாடு செய்கிறது, நோன்புகளெல்லாம் எடுத்துக்கொள்கிறது. மேலும் அன்பர்கள் எல்லாம் அந்த வழிபாடை செய்கிறார்கள், விழாக்கள் எடுக்கிறார்கள். அந்த பொருளினுடைய உறுதி, மாண்பு, தூய்மை இவற்றை எல்லாம் எண்ணி எண்ணி அன்பர்கள் எல்லாம் இரும்போது அடைகிறார்கள். அப்ப நமக்கு ஒரு ஐயம் வரலாம், இந்த முருகு என்ற சொல்லினுடைய தொன்மையை நாம் அறிந்து கொள்ளவே முடியாதா என்று. உண்டு, அறிய முடியும். எப்படின்னு கேட்டா அதற்கு 2 குறிப்புகள் உண்டு என்று சொல்கிறார்கள். ஒன்று, முருகன் என்பது தமிழ் கடவுள், மற்றது முருகன் என்பது மலை கடவுள். இந்த தமிழ் என்ற சொல்லே நம்ம மொழிக்கு வழங்கப்பட்ட சொல் ஆனது ஒரு காரண பெயர். எப்படின்னா, இந்த தமிழ் மொழியிலே உள்ள எழுத்துக்களை எல்லாம் வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று 3ஆக பிரிக்கிறோம் அல்லவா? இந்த தமிழ் என்ற வார்த்தையில் உள்ள முதல் எழுத்து தா என்பது வல்லின இன எழுத்துக்களின் பிரதிநிதியாகவும், மீ என்பது மெல்லின இன எழுத்துக்களின் பிரதிநிதியாகவும், இல் என்பது இடையின எழுத்துக்களின் பிரதிநிதியாகவும் அமைந்து தமிழ் என்பதே அத்தனை எழுத்துக்களையும் தன்னுள் கொண்டு அமைந்திருக்கிறது. அதை போல்தான் முருக என்ற சொல்லும். இந்த மூ என்ற எழுத்தானது
மெல்லின எழுத்துக்களினுடைய பிரதிநிதியாகவும், ரு என்பது இடையின எழுத்துக்களின் பிரதிநிதியாகவும், கு என்பது வலின எழுத்துக்களின் பிரதிநிதியாகவும் இருந்து முருகு என்ற சொல் தமிழாகவே இருக்கிறது. அது மட்டுமல்லங்க, 12 உயிரெழுத்துக்களும் முருகப்பெருமானின் 12 திருக்கரங்களாகவும், 18 மெய்யெழுத்துக்களும் அவனுடைய திருக்கண்களாகவும், அந்த ஆயுத எழுத்தானது அவன் கையிலே ஏந்தியுள்ள அறிவு சுடர் வீசக்கூடிய அந்த வேலாகவும் விளங்குகிறது. மேலும் இந்த வல்லின மெல்லின இடையின எழுத்துக்கள் 6 உண்டல்லவா, அந்த 6 அவனுக்கு 6 முகமாக அமைந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஆக முருகு என்ற சொல்லே தமிழ் வடிவமாக இருக்கிறது. அதனால்தான் ஆண்டோர்கள் அவனை முத்தமிழோன் என்று சொன்னார்கள். சரி, இந்த தமிழை பேசக்கூடிய தமிழர்களுடைய தொன்மையை எப்படி தெரிந்து கொள்வது என்றால், புறப்பொருள் வெண்பாமாலை என்ற இலக்கண நூலை அருளிய ஆசிரியர் ஐயனார் இதனார் என்பவருடைய வாக்கிலிருந்து அறிந்து கொள்ளலாம். அவர் என்ன சொல்றார் பாருங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து, கல்லுனா மலை, மலை தோன்றி ஆனா மத்த நிலம் தோன்றவில்லை. அப்ப மலை தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி நம்முடைய தமிழ் குடி என்று சொல்கிறார். நம்முடைய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூட தற்போது தென்னிந்தியாவிலேதான் முதலிலே மனிதன் தோன்றினான் என்று ஆராய்ச்சிகள் சொல்லியிருப்பது இங்கு நினைவு கூறத்தக்கது என்று சொல்ல வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த உலகமானது ஒரு காலத்திலே நீர்ப்பரப்பாக இருந்து வந்தது. அந்த நீர்ப்பரப்பிலே மேலாக காணப்பட்ட பகுதி, அதுதான் மலையாக காட்டப்பட்ட பகுதிதான், அங்கேதான் முதலிலே ஆதி மனிதன் தோன்றினான். அந்த ஆதி மனிதன் மலையினுடைய இயற்கை அழகையெல்லாம் பார்க்கிறான், பார்த்து வியக்கிறான், மகிழ்கிறான். அந்த மலையிலே உள்ள மனம் தரக்கூடிய மலர்கள் நிறைந்த மரங்கள், மேலும் கனிமரங்கள், மூலிகை செடிகள், இவற்றிலே இருந்து தோன்றிய நறுமணங்கள் எல்லாம் அவன் நாசியை தொட அவன் சுவாச காற்றை ஆரோக்கியமாக சுமந்து நன்கு ஆரோக்கியமாக இருக்கிறான். அவனுக்கு மேலும் இந்த மலையே உணவுக்கும் நீருக்கும் ஆதாரமாக இருக்கிறது. மேலும் இந்த மலையே அவனுக்கு பாதுகாப்பு அரணாகவும் விளங்குகிறது. அப்போ இந்த மனிதனுக்கு எந்த கைமாறும் கருதாமல் மலையானது இத்தனை வளங்களை தருவதாலே அவன் அந்த மலையை போற்றி வழிபாடு செய்ய தொடங்கி விடுகிறான். ஆக இயற்கை அழகு, குன்றாத இளமை, நல்ல நறுமணம், கைமாறு கருதாத கடவுள் தன்மை, இந்த 4 பண்புகளையும் உடைய ஒருவனை அவர்கள் முருகு என்று உபாசித்து வழிபாடு செய்ய தொடங்கி விடுகிறார்கள். இப்போ இந்த நமக்கு என்ன தோணுதுன்னா, இந்த முருக வழிபாடு எவ்வளவு தொன்மை உடையது என்று நமக்கு தோன்றும் அல்லவா? அதற்கு நம்ம தொல்காப்பியத்தை தான் ஒரு கருவியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தொல்காப்பியம் அதனுடைய காலத்தை பார்த்தீங்கன்னா, கிமு 3ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு என்றெல்லாம் சொல்கிறார்கள். என்ன அர்த்தம்னா, தொல்காப்பியமானது மிக மிக பழமையான ஒரு நூல் என்பது. அந்த நூலிலேதான் இந்த உலகத்தை 4 வகையாக 4 வகை நிலங்களாக பிரித்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்று காட்டியிருக்கிறார். அந்தந்த நிலங்களுக்கு உரிய மண்ணுக்கு ஏற்ற மாதிரி இந்த மக்களுடைய பழக்க வழக்கங்களும் அவர்கள் வாழ்க்கை நெறிமுறைகளும் அமைந்திருக்கின்றன. அந்த மேலும் தொல்காப்பியமானது இந்த 4 வகை நிலங்களுக்கும் உரிய கடவுள்களையும் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ நம்முடைய மக்கள் எல்லாம் மலையிலே வாழ்ந்த காலத்திலேயே அவர்கள் இந்த முருக வழிபாட்டை தொடங்கி விட்டார்கள். அதனால தொல்காப்பிய காலத்திற்கு முதலேயே இந்த முருக வழிபாடு இருக்கிறது என்பதை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். நம்ம இது மேலும் நமக்கு ஒரு சான்று என்னன்னா, முருகனை குறிஞ்சி கிழவோன், மலை கிழவோன் என்றெல்லாம் கூறி அந்த மலை மக்கள் துதிப்பதிலிருந்தே நாம இந்த முருக வழிபாடானது தொல்காப்பிய காலத்துக்கு முந்தைய தொன்மை வாய்ந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த மலைப்பகுதி, அதாவது குறிஞ்சி நிலத்துக்குரிய கடவுளாக தொல்காப்பியம் என்ன சொல்லுதுன்னா, சேயோன் மேவிய மைவரை உலகு என்று முருகப்பெருமானை போற்றுகிறது. அந்த சேயோன் என்பது என்ன பொருளுங்கன்னு பார்த்தா, சேயோன் என்றால் ஒரு பொருள் நம்மை விட்டு மிக உயரத்தில் இருப்பவன், அதாவது கடவுள் தன்மை உடையவன் என்று பொருள். மற்றொரு பொருள் என்ன என்றால், சேயோன் என்றால் சிவந்தவன். உலகிலே சிவந்த நிறம் இருந்தால் அவர்களை அழகன் என்று சொல்லுவோம் அல்லவா?
ஆக முருகன் செய்யோன் என்றால் அழகன் என்ற பொருள். அடுத்தது மூன்றாவதாக சேய் என்றால் குழந்தை என்று ஒரு பொருள். குழந்தை இருந்தாலே அந்த இடத்திலே மகிழ்ச்சி இருக்கும் அல்லவா? அந்த குழந்தை பருவத்திலே அது இளமையாக இருக்கும்போது நல்ல செயல்தரம் உடையதாக இருக்கும். ஆக கடவுள் தன்மை, அழகு, குழந்தைத்தன்மை, செயல்திறம் இதெல்லாம் கொண்டது யார் என்றால் முருகப்பெருமான் தான். அதனால் செய்யோன் என்பது அந்த முருகன் தான். ஆக முருக என்பது மிக மிக தொன்மையானது, அந்த வழிபாடும் தொன்மையானது என்று பார்த்தோம். அப்ப நமக்கு ஒரு கேள்வி எழும். இந்த முருக என்ற சொல்லாட்சி பழைய சங்ககால நூட்களிலே காணப்படுகிறதா என்று கேட்டால் கட்டாயம் உண்டு. ஏன்னா நம்முடைய 10 பாட்டு நூல்களின் தொகுப்பிலே முதலாவதாக விளங்குவது திருமுருகாற்றுப்படை. அந்த திருமுருகாற்றுப்படையினுடைய தலைப்பிலேயே முருகு என இருக்கிறது என பார்த்தோம். மேலும் அந்த திருமுருகாற்றுப்படையிலே பழமுதிர்ச்சோலை படை வீட்டு பாடல்களிலே 243 மற்றும் 244 அடிகளிலே அந்த சொல்லாட்சியை பார்க்கிறோம். முருகியம் நிறுத்து முரணினர் உட்கு என்றும் முருகாற்றுப்படுத்த உருகழு வியன்னகர் என்றும் நாம் காணலாம். அதே மாதிரி 8 தொகை நூல்களிலே முதலாவதாக இடம்பெற்றுள்ள நற்றிணை என்ற நூலிலே உள்ள பாடலிலும் கடவுளாக மடவை மன்ற வாழிய முருகவை என்று அந்த சொல்லாட்சியை பார்க்க முடிகிறது. தொன்மையான அகநானூறு, புறநானூறு போன்றவற்றிலும் முருகனுடைய அந்த நாமமானது காணப்படுகிறது. அதிலும் உரையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அகநானூற்றில 24 இடங்களிலே இந்த முருகு என்ற சொல்லாட்சி கையாளப்பட்டுள்ளதாம். அதே போல பட்டினப்பாலை என்ற நூலிலே முருகு என்ற சொல்லானது நறுமணம் என்ற பொருளிலே முருகமர் பூமுரண் கிடக்கை பரி அணி சுடர் வான் பொய்கை என அழகாக சொல்லியிருப்பார். இது மட்டுமல்லங்க, சமண நூலாகிய சீவக சிந்தாமணியிலும் கூட முருகு விம்மிய மொய்குழல் ஏழை என்பதிலே அந்த முருகு என்ற சொல்லாட்சியை பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா குறுந்தொகை என்ற நூலிலே கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் அருளிய பெருந்தேவனார் என்ற புலவர். அவர் இந்த கடவுள் வாழ்த்திலே சொல்லக்கூடிய கடவுளை வெளிப்படையாக முருகன் என்று சொல்லாமல் குறிப்பாக சொல்லக்கூடிய நயம் மிக மிக அற்புதமான இருக்கும். அந்த பாடல் எப்படின்னா, தாமரை புரையும் காமர் சேவடி பவளத்தன்னை மேனி என தொடங்கக்கூடிய பாடல். அதுல என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த கடவுள் வாழ்த்திலே சொல்லப்பட்ட கடவுளுக்கு பாதமானது தாமரை மலரின் நிறம் போல மென்மையாக இருக்குமா, அதாவது வெளிர் சிவப்பு நிறம், நல்ல ரோஸ் கலர்ல இருக்குமா. அடுத்தது அந்த மேனி எப்படி என்றால் பவளத்தன்னை மேனி என்கிறார், பவளம் போல சிவந்த மேனி என்று சொல்கிறார். அடுத்தது அவனுடைய உடையை சொல்லும் போது இந்த குன்றிமணி குன்றிமணி என்று சொல்லுவோமே, அதிலே உள்ள காவி நிறத்திலே அவன் உடை இருக்கிறதாம். அவன் கையில் உள்ள வேலோ அந்த கிரவுஞ்ச மலையை பிளந்ததால் வந்த குருதியின் நிறத்திலே, அந்த குருதி சிவப்பிலே காணப்படுகிறதாம். அவன் ஏந்திய கொடியிலேயோ சேவலானது செந்நிறத்திலே காணப்படுகிறதாம். இதுல என்னங்க நயன் கேட்டீங்கன்னா பாருங்க, தாமரை நிறத்தினுடைய மலருடைய நிறம்தான் பாதம்னா யாருக்கு இருக்கும்? குழந்தைகளுக்கு தான் அது மாதிரி இருக்கும் இல்லையா? ஆக தாமரை மலர் நிறமுள்ள பாதம் உடைய கடவுள் சொல்லும் போது அவன் குழந்தை வடிவினன் என்று தெரிகிறது. அடுத்தது அவன் பவளத்தன்னை மேனி என்று சொல்வதாலே அவன் அழகன் என்று சொல்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த காவி என்ற நிறமானது வானவிலின் 7 நிறங்களிலே 7வது நிறம். அது அலைநீளம் அதிகம். அதுக்கு உள்ள ஆற்றல் என்னன்னா வெப்பத்தை கடத்தாது. முருகப்பெருமானும் எப்படியா பக்தர்களுக்கு அவர்களுடைய பிறவியாகிய வெப்பம் அவர்களை தாக்காதபடி இவன் காத்து வருகிறான். அந்த காவி கலை வண்ணத்தை போல காத்து நிற்கிறான் என்று நயமாக சொல்லுவார். அதே போல அவனுடைய அந்த வேலினுடைய நிறத்தை சொல்லும் போது இரத்த சிவப்பு என்று சொல்கிறார் அல்லவா? அது குழந்தையாக அவன் இருந்தாலும் வீரமுடையவன் என்பதை அந்த வேல் நிறமானது காட்டுகிறது. பகைவர்களை எல்லாம் அழிக்கக்கூடிய நல்ல வலிமை வாய்ந்தவன், பேராற்றல் வாய்ந்தவன் என்பதை காட்டுகிறது. இந்த சேவலோ என்ன சொல்கிறதாம், எல்லாத்துக்கும் உயரம் சொல்லுது இல்லைங்களா? இந்த கடவுள் வாழ்த்திலே சொல்லப்பட்ட கடவுள் குழந்தைத்தன்மை உடையவன் தான், அழகானவன், வீரத்திலே சிறந்தவன், அவன் எல்லாரையும் காப்பதிலே பெருமை வந்தவன் என்று எல்லாருக்கும் கொக்கரக்கோ என்று சொல்லி கூறுகிறதாம். இப்படி அற்புதமான நயமயம் இந்த பாடல். அதே மாதிரி அடுத்தது கந்த புராணம். அந்த நூலிலுமே முருகப்பெருமானுடைய அந்த முருகு என்ற சொல்லை காணலாம். இந்த தேவர்கள் துயர் தீரும் பொருட்டு உதித்த முருகனை என்ன சொல்றது கந்த புராணம்?
அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாக கருணை கூர்முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. இந்த பாடல் வழி என்ன சொல்ல வர்றாருன்னா, எம்பிரான் சரவண பொய்கையிலே இத்திருமேனி கொண்டு உதிக்கும் முன்னரேயே முருகன் என்ற திருநாமத்தை உடையவன் என்று சொல்கிறது. ஆக இத்தனை பெருமையும் தொன்மையும் உடைய இந்த முருக நாமத்தை சொல்லுவதால நமக்கு ஏதும் பயனுண்டோ என்று சாதாரணமா எல்லாத்துக்கும் தோடக்கூடிய கேள்விதான் இல்லையா? அதற்கு சிதம்பர சுவாமிகள் பதில் சொல்கிறார் தன்னுடைய திருப்போரூர் தல பாடலிலே. முருகா என ஓதும் தவத்தினர் மூவுலகிலும் அருகாத செல்வம் அடைவர், வியாதி அடைந்து நையார், ஒரு காலமும் ஒரு துன்பமும் அவர்களை அண்டாது, அவர்கள் பரகதி பெறுவர், அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பொறு காலன் அவன் நாடு புகார்பார். அப்ப மரண பயம் அவர்களுக்கு இருக்காதான். இதை சொல்லும் போது நமக்கு நம்முடைய அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்திலே சொன்ன பாடல் தான் நம் நினைவுக்கு வரும். அவர் சொல்வார் இல்லையா, அந்த கரிய எருமை வாகனத்தின் மீது ஏறி வரக்கூடிய அந்த காலன் வந்தால் நம்முடைய முருகப்பெருமானானவர் கலாபமாகிய அந்த மயில் மீது ஏறி சென்று அவனை துரத்தி விடுவார் எதிர் சென்று. கார்மாமிசை காலன் வரில் கலபத்து ஏர் மாமிசை வந்து எதிரப்படுவார் என்று சொல்வார். அதே மாதிரி கந்தர் அலங்காரத்துல சொல்லுவார் அவரு, நம்முடைய அருணகிரிநாதர் தான். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல், அந்த வயல்கள் எல்லாம் மீனெல்லாம் துள்ளி விளையாடி சேரா போச்சான். அது போல கடைசியில சொல்லுவாரு, முருகப்பெருமானுடைய கால் பட்டு என் தலைமேல் அயன் எழுத்து அழிந்து விட்டதுங்கிறார். முருகநாமத்தை சொன்னால் தலையெழுத்து கூட மாறிவிடுமாம், நல்ல தலையெழுத்து நமக்கு உண்டாகும் சொல்றார். அதனால சொல்றார், நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும் என்றெல்லாம் அவர் சொல்லி இருப்பார் இந்த முருகநாமத்தின் பலனை. நாமக்கல் கவிஞர் நம்முடைய காலத்தவர், அவர் அழகாக என்ன பலன் என்பதை தன்னுடைய ஒரு அற்புதமான பாடலில் சொல்லி இருப்பார். அந்த பாடலை கேளுங்களேன். முருகன் என்ற சிறுவன் வந்து முணுமுணுத்த சொல்லினால் முன்னிருந்த எண்ணம் யாவும் பின்னமுற்று போனதே, அருகு வந்து மனமு வந்தே அவன் உரைத்த ஒன்றினால் அடிமையன் மனத்திருந்த அச்சமற்று போனதே, இளமை அந்த முருகன் வந்து என்னோடென்று சொல்லவே என்னுளத்திருந்த பந்தம் ஏதுமற்று போனதே, அழகனந்த முருகன் வந்தன் அருகிருந்த போதிலே ஐம்புலன்களுக்கு அடங்கி அஞ்சி 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 நான் பழமை என் உடற்கண் வைத்த பற்று யாவும் அற்றதால் பாரில் என்னை யாரும் கண்டு பணியுமாறு செய்ததே, அன்பனந்த முருகன் வந்து அழைத்திருத்தி என்னையே அஞ்சல் அஞ்சல் அஞ்சேல் என்று அகம் குலைந்த சொன்னதால் துன்பமிக்க அடிமை வாழ்வில் தோய்ந்திருந்த என் மனம் சோகம் விட்டு விடுதலைக்கு மோகமுற்று விட்டதே. ரொம்ப எளிமையான அற்புதமான பாடல். அழகு, இளமை, அன்பு என்ற சொற்களையே முருகனுக்கு அடையாளமாக ஆக்குகிறார். அவர் காதல முருகன் என்ற சிறுவன் வந்து முணுமுணுன்னு சொன்னான். அது என்னங்க உபதேசம், என்ன சொல்றாரு? அப்படி சொன்னதுனாலே இவன் மனத்திலே உள்ள தீய எண்ணங்கள் எல்லாம் பின்னம் பட்டு எல்லாம் அழிந்து போய்விட்டதான். அதுவரை இவர் என்ன நினைச்சிட்டு இருந்தாரு, இந்த உலக இன்பங்கள் தான் பெரிது என்று நினைத்து அந்த சிற்றின்பத்திலேயே அழுந்து கிடந்தாராம். ஆனா இந்த முருகப்பெருமான் சிறுவன் வந்து சில பல நல்ல மொழிகளை எல்லாம் தன்னுடைய காதிலே சொன்னதுனால நான் இந்த உலக வாழ்க்கைக்கு அடிமையாகாமல் அதை விட்டு நீங்கி விட்டேன் என்று சொல்கிறார். மேலும் சொல்றார், அவர் என்னோடு இருந்த ஒரு காரணத்தினாலே எனக்கு மனதில் இருந்த அச்சமெல்லாம் போய்விட்டது, அதனால எனக்கு பலம் பெருகியது, நான் இளமையாக உணர்ந்தேன், வலிமை கூடியது, ஞானம் பெருகியது, ஐம்புலன்களுக்கு அஞ்சி எனது உடம்பே பெரிது நினைத்துக் கொண்டு அதற்கே ஒரு பெரிய பற்றை வைத்திருந்தேன். ஆனா முருகப்பெருமானால் அந்த பற்று தீர்ந்து விட்டது. அதுக்கப்புறம் பாருங்க, எல்லோரும் என்னை கண்டு வணங்குகிறார்கள். அஞ்சாதே என்று முருகன் சொன்ன ஒரே சொல் அடிமை வாழ்வில் இருந்த என் மனதை விடுதலை பெற செய்தது என்று அற்புதமாக முருகநாமத்தை ஓதுவதின் பலனை சொல்லியிருப்பார். இந்த நாமக்கல் கவிஞருக்கு பல வருடங்கள் முன்னமே இருந்த வள்ளலாரும் இதே போன்ற அனுபவத்தை பெற்றுள்ளார். அவர் சொல்லுவாரு, வெண்ணவர் கோன் அரும் துயரம் நீங்கிடவும் மாது தவ விளைவும் நல்கும் விளைவும் கண்ணகன்ற பேர் அருளின் கருணையினால் குஞ்சரியை காதலோடு
மண் உலகோர் முதல் உயிர்கள் மகிழ்ந்திடவும் மனம் புரிந்த வள்ளலே என் திண்ணிய தீவினை ஒளிப்பாய் சிங்கபுரி தனில் அமர்ந்த தெய்வ குன்றே என்று. பொதுவா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்லி இருப்பார்கள். ஆனால் இவரோ முருகப்பெருமானையே தெய்வ குன்று என்றே சொல்லியிருக்கிறார். அவர் சொல்றாரு, முருகப்பெருமானே, தேவர்கள் தலைவன் இந்திரனுடைய அரிய துன்பத்தை நீ நீக்கினாய். அவனது மகளாகிய அந்த அமுதவல்லியை மனம் புரிந்து எங்களுக்கெல்லாம் மகிழச் செய்தாய். அத்தகைய பெருமை உடையவன் எனக்கு நிறைய தீவினை இருக்கிறது. அதையெல்லாம் உன் சொல்லை உன் பெயரை சொல்வதாலே அவையெல்லாம் நீங்குபடி என்னை செய்வாய் என்று நம்பிக்கையோடு சொல்கிறார். ஆக இப்போ இந்த முருக என்ற சொல்லினுடைய பெருமையெல்லாம் பார்த்தோம் அல்லவா? அதனால்தான் போலும் நம்முடைய நக்கீர பெருமான் அந்த முருக என்ற சொல்லுக்கு ஒரு அற்புதமான அடைமொழியை கொடுக்கிறார். அது என்னங்க அடைமொழி? பெரும்பெயர். அதுதான் நம் சிந்தனைக்குரிய வாக்கியத்தின் 2ஆம் பகுதி. ஆக முருக என்ற சொல்லுக்கு அற்புதமாக பெரும்பெயர் என்று அடைமொழி கொடுத்திருக்கிறார் அல்லவா? இப்ப நம்ம மனதிலே ஒரு கேள்வி எழும், அது என்ன பெரும்பெயர்? அந்த பெயரானது ரொம்ப நீளமான பெயரா, அல்லது அந்த பெயருக்கு நிறைய நாமங்கள் இருக்கிறதா, இல்ல பொருள் தன்மையாலே அந்த பெயரானது பெருமை உடையதா? அப்படின்னாலும் நமக்குள்ளே ஒரு கேள்வி விடும் அல்லவா? அந்த கேள்விக்கான விடைதான் இனி வரக்கூடிய தொடர் சிந்தனை. இப்ப அதுக்கான ஏன் பெரும்பெயர் என்று சொன்னார் என்பதற்கான சில சான்றுகளை பார்க்கலாம். முதல் பாருங்க, இந்த ஓம்காரமாகிய பிரணவ மந்திரமானது அகர உகர மகரம் என்ற 3 எழுத்துக்களால் ஆனது. இந்த அகரம் என்ற எழுத்தானது சிருஷ்டிக்கும் தொழிலை செய்ய, உகரமானது ரட்சிக்கும் தொழிலை செய்ய, மகரமானது சம்ஹாரம் செய்யக்கூடிய தொழிலை செய்யும். இந்த சிருஷ்டி தொழிலை காட்டிலும் சங்கரிக்கும் தொழிலை காட்டிலும் இந்த ரட்சிக்கும் தொழில், காக்கும் தொழில் ரொம்ப சிறந்ததல்லவா? ஏன்னா எல்லாருமே நம்ம சாமி என்னன்னு வேண்டுறோம்? சுவாமி என்னை காப்பாத்து, என் குடும்பத்தை காப்பாத்து, பிள்ளைகுட்டியை காப்பாத்துன்னு தானே வேண்டுறோம். யாருமே சுவாமி நான் இந்த இடத்துல இப்படி பிறக்க வேண்டும் என்றோ, எனக்கு இந்த மாதிரி ஒடுக்கம் வர வேண்டும் என்றோ யாரும் வேண்ட மாட்டோம். ஆக அந்த காக்கும் தொழில் தான் மிக மிக உயர்ந்த தொழில். நம்முடைய நம்ம தினம் பாராயணம் செய்யக்கூடிய கந்த சஷ்டி கவசம், அதுல பாலன் தேவராய சுவாமிகள் என்ன சொல்லியிருக்காரு, நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார்? காக்க காக்க கனகவேல் காக்க, பன்னிரு விழியால் பாலனை காக்க, அடியேன் வதனம் அழகுற காக்க, பொடிபுனை நெற்றியை புனிதவேல் காக்க, விழி செவி 2ம் மேலவ காக்க என்று ஒவ்வொரு உறுப்புகளாக காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் என்றுதான் நமக்கு உபதேசம் செய்திருக்கிறார். அப்போ இந்த காக்கும் தொழில் தானே மிக உயர்ந்த தொழில். அப்ப இந்த 3 எழுத்துக்களிலே காக்கும் தொழிலை செய்யக்கூடிய அந்த உகர எழுத்து தான் மிக உயர்ந்த எழுத்து. இந்த உயர்ந்த எழுத்தான இந்த உயிரெழுத்து தான் முருக என்ற சொல்லிலே உள்ள மகரமை, ரகரமை, ககரமை எல்லாவற்றோடு மேவி பொருந்தி முருக என்ற திருநாமமாக, திரு மந்திரமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆக இந்த மந்திரம்தான் இந்த அகில அண்ட சராசரங்களையும் காக்கும் மந்திரமாக விளங்குகிறது. இப்படி 3 உகர உயிரெழுத்து பொருந்திய வேறு மந்திரமே இல்லை என்பதுதான் முருக மந்திரத்தின் சிறப்பு. அப்ப இந்த முருக மந்திரம் பெரும்பெயர் தானே. அடுத்தது பாருங்க, இந்த முருக என்ற சொல்லானது முத்தொழில் பெரியும் புரியக்கூடிய மும்மூர்த்திகளையும் தன்னுள் அடக்கி தான் முழு முதல் பொருளாய் நிற்கும் ஒப்பற்ற ஒரு சொல். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முருக என்ற சொல்லிலே உள்ள மூ என்ற எழுத்தானது முகுந்தனாகிய திருமாலாகிய காக்கும் கடவுளை குறிக்கும். இந்த கருத்தை கடந்த மாதம் சண்பக வடிவம்மா சொல்லியிருக்காங்க நமக்கு, இல்லைங்களா? ஆக இந்த மூ என்பது முகுந்தனாகிய திருமாலை குறிக்க, ரு என்பது சம்ஹாரம் செய்யக்கூடிய ருத்ரனை குறிக்க, பூ என்பது கமலோதயனான பிரம்மாவை குறிக்கிறது. ஆக இந்த 3 கடவுள்களையும் முருக என்ற சொல்லானது தன்னுள் கொண்டு அவர்களை இவர்தான் செயல்படுத்தி வருகிறார். நம்ம ஒரு புராணம் கேட்டிருப்போம் இல்லைங்களா? முருகப்பெருமான் பிரம்மாவிடம் பிரணவத்தின் பொருளை கேட்க அவருக்கு தெரியாதனால அவர் ஓங்கி ஒரு கொட்டு கொட்டி அவரை சிறையில மடைத்து விட்டு இவர் தானே படைப்பு தொழிலை செய்ய தொடங்கி விட்டார் அல்லவா? படைப்பு தொழிலை செய்பவர் காத்தல் அழித்தலை செய்ய மாட்டாரா என்ன? ஆக முருகப்பெருமான் இந்த முத்தொழிலையும் செய்யக்கூடிய பெருமை உடையவன். அந்த பெயரை உடைய முருக என்று சொல்லி பெரும்பெயர் தானே. இதை நிலைநாட்டும் வண்ணம் நம்முடைய அருணகிரிநாதர் தன்னுடைய பழமுதிர்ச்சோலை திருப்புகளிலே அருமையாக இதே கருத்தை பாடியிருப்பார். எப்படி? அகரமுமாகி அதிவனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனனவாகி
அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் என்று நமக்கு முருகனே முழு முதல்வன் என்று அருணகிரிநாதரும் காட்டுகிறார். இந்த அகரமுமாகி என்று சொல்வதன் வழி எப்படி அகர எழுத்து எல்லா எழுத்துக்களுக்கும் முதலாவதாக இயல்பாக தோன்றுகிறதோ. ஏன்னா என்ற சொல்லானது எழுத்தானது நம்முடைய வாயை எந்த முயற்சியும் செய்யாமல் திறந்தாலே போதும் அந்த என்ற ஒலி எழுத்து நமக்கு கிடைக்கும். அது போல முருகப்பெருமான் நாம் அணுகுவதற்கு மிக எளிமையானவன். அவன் எப்படி இந்த அகர எழுத்தானது எல்லா எழுத்துக்களோடும் கலந்து நின்று அந்த எழுத்துக்களை எல்லாம் இயக்குகிறதோ, அது போல முருகப்பெருமானும் எல்லா உயிர்களோடும் பொருந்தி அவற்றை எல்லாம் அகத்திலே இருந்து கொண்டு இயக்குகிறான். பாபன் சுவாமிகளுடைய வாக்கு எந்த கடவுளும் என் கந்த கடவுளை மிஞ்சாதே என்றதற்கேற்ப முருகப்பெருமான் தனிப்பெரும் தலைவனாக திகழ்கிறான். அது போல உலகிலே ஒரு பழமொழி உண்டு, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை என்று. அந்த பழமொழிக்கேற்ப எல்லா தெய்வங்களுக்கும் அதிகமாய், எதுல அதிகமாய், கருணையிலே அதிகமாய் நிற்பவன் நம்முடைய முருகப்பெருமான். ஏன்னா மற்ற தெய்வங்கள் எல்லாம் தன்னுடைய பக்தர்களுக்கு யாராலும் தீங்கு செய்தால் அவர்களை வதைத்து கொன்று விடுவார்கள். ஆனா முருகப்பெருமான தன் பக்தர்களுக்கு கொடுமை செய்த சூரபத்மனையும் மன்னித்து அவனுக்கு விஸ்வரூபத்தையும் காட்டினதோடும் அல்லாமல் அவனை வேலும் மயிலுமாக ஆட்கொண்டு பெருமை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா. ஆக முருகனானவன் எல்லாவற்றுக்கும் அதிகமாகி மேலானவன். அப்ப அந்த முருகன் என்ற சொல் பெரும்பெயர் தானே. சரி, இப்படியான முழுமுதற் கடவுளுக்கு முருகா என்று ஒரு நாமம் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டா, இல்லை, அவருக்கு பல கோடி நாமங்கள் சொல்லலாம். அந்த பெரிய முருபக்தரான நம்முடைய சீர்காழி சிற்றம்பல நாடிகள் தன்னுடைய திருச்செந்தூர் சுப்பிரமணியர் அகவலிலே மிக அற்புதமாக சொல்லி இருப்பார். முருகப்பெருமானுக்கு 1000 நாமங்கள், 1000 எண்ணிக்கை இல்லைங்க, அத்தனை நிறைய அர்த்தம், 1000 நாமங்கள் உண்டு என்று சொல்லி இருப்பார். அதுல 1000 நாமத்தவனாக விளங்கக்கூடிய பெருமானுக்கு அவரை பொறுத்தவரையிலே சிவகுருநாதன் என்ற நாமந்தான் உயர்ந்ததாக கருதுகிறாராம். ஏன்னா முருகப்பெருமான் தன்னுடைய தகப்பனுக்கு பிரணவ மந்திரத்தை அந்த சிவபெருமானை கைகட்டி வாய்ப்பத்தி சீடனாக அமர்ந்திருக்க போதித்தார் அல்லவா. அதத்தான் நம்முடைய சீர்காழி சிற்றம்பல நாடிகள் சொல்லுவார், ஓமனும் தாரகம் ஒன்பொருள் சிவனுக்கு ஆமனம் ஒளிந்த அருட்குருவானவா என்று போற்றுவார். இதே மாதிரி நம்முடைய அருணகிரிநாதரும் கொடுமுடி பதிகத்திலே சொல்லிடுவாரவா, குருவன சிவனுக்கு அருள் போதான் கொடுமுடி குமர பெருமானே, கொடுமுடி குமர பெருமானே என்று. அடுத்து பாருங்க, பொதிய மலையிலே தமிழ் வளர்க்கும் அகத்தியருக்கு 6 எழுத்து மந்திரத்தை ஓதுவித்த முருகப்பெருமான் அத்தோடு அவருக்கு தமிழும் கற்றுக் கொடுத்ததுனாலே ஞான தேசிகன் என்று திருநாமம் பெற்றார். அதத்தான் சீர்காழி சிற்றம்பல நாடிகள் சொல்லுவார், பொற்பொரு பொதிய வெற்பொரு முனிவருக்கு நற்பொருள் விளக்கும் ஞான தேசியன் என்று சொல்வார். அடுத்து பாத்தீங்கன்னா, நம்மை போன்ற பாமர மக்களும் வாயார மனமாற அழகூறும் முருகனின் திருநாமங்களாக 27 நட்சத்திர மாலையாக அந்த நாமங்களை ஆக்கி படைக்கிறார். அதுலயும் பாத்தீங்கன்னா, முருகன் என்ற உயரிய நாமத்திலே தொடங்கி சேவல் கொடியோன் என்ற நாமத்திலே முடித்திருப்பார். அது எப்படி ஆரம்பிக்கிறார் மட்டும் பாருங்களேன். முருகன் குமரன் மூவிருமுகன் மால்மருகன் சிவனருள் மைந்தன் கந்தன் மலைமகள் பாலன் வயங்கிழர் வேலன் கலைப்பயில் புலவன் கார்த்திகேயன் வளை ஒரு மறுப்பு வாரண முகவர்க்கு இளையவன், இப்படி பலவாறாக சொல்லிக்கொண்டு கடைசியிலே சேவல் தோசன் என்ற நாமத்திலே முடித்து ஒடுக்கு சிரமமாக 27 நாமங்களை நட்சத்திர மாலையாக தொடுத்த நயம் சுவைக்கத்தக்கது. அதுலயும் இந்த சேவல் கொடியோன் என்று ஏன் சொல்றாருன்னு பாருங்களேன். தோசன்னா கொடி, சேவல் தோசனால் சேவலை கொடியாக உள்ளவர். அந்த சேவல் என்பது ஞானத்திற்கு அடையாளம். அந்த கொடியில் கூடிய சேவல் என்ன செய்தாமா, இந்த பிரபஞ்சத்திலே உள்ள உயிர்கள் எல்லாம் அஞ்ஞானம் என்ற இருட்டிலே தூங்கி கிடக்கிறது என்பதனாலே இது கொக்கரக்கோ என்று கூவி அந்த எழுப்பி அவர்களுக்கு ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்கிறதாம் என அற்புதமாக சொல்லியிருப்பார்கள். அதே போலத்தான் நம்முடைய நக்கீர பெருமான் 11ஆம் திருமுறையிலே பாடிய பாடலிலே அந்த பழமுதிர் சோலை படைவீட்டு பகுதியில இந்த முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதற்காகவே 26 நாமங்களை
அற்புதமாக அடுக்கி கூறக்கூடிய நயம் போற்றத்தக்கது. அவர் எப்படி சொல்றார் பாருங்க. நெடும் பெரும் சிமையத்து நிலப்பைஞ்சினை ஐவருள் ஒருவன் அங்கை ஏற்ப அறுவர் பயந்த ஆரமர் செல்வ ஆள்களு கடவுள் புதல்வ மால்வரை மலைமகள் மகனே என்றெல்லாம் போற்றி அடுத்து சொல்றாரு பெருமையா அடைமொழியோடு அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருக என சொல்லி தொடர்ந்து சூர்மருங்கருத்த முயம்பின் மதவெளி என 26 வகையான நாமங்களை அருளுகிறார். இந்த நாமங்களிலெல்லாம் உயரிய நாமம் முருகநாமமே என்பதை நமக்கு தெளிவுபடுத்த அடைமொழி சொல்லி பெரும்பெயர் முருகன் என்று முருகநாமத்தையே நக்கீர பெருமன் வளர்த்தி இருக்கிறார். அப்புறம் பாருங்க, நம்முடைய சிவபெருமானே தன்னுடைய தேவியான மோயம்மையாவுக்கு முருகப்பெருமானுக்கு ஏன் விதவிதமான நாமங்கள் என்று காரணம் சொல்கிறார். அதுல முதல்ல சொல்றார், அவன் 6 முகம் கொண்டதால் சண்முகன் என்றும், கங்கையிலே தவழ்ந்ததால் காங்கேயன் என்றும், கார்த்திகை பண்டிர் வளர்த்ததால் கார்த்திகேயன் என்றும், 6 திரு உருவமும் ஒன்று சேர்ந்ததால் கந்தன் என்றும், மயிலை வாகனமாக உடையதால் விசாகன் என்றும் சொன்னவர் என்ன காரணத்தினால் முருகன் என்ற நாமம் அமைந்தது என்று அந்த வரிசையிலே சொல்லவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அந்த சொல்லானது வார்த்தைகளால சொல்ல இயலாத தொன்மை வாய்ந்த திருநாமம், மிக உயர்ந்த நிலையில உள்ள நாமம் அந்த முருகன் நாமம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அல்லவா? அப்போது பெரும்பெயர் தானே. அடுத்து பாருங்க, இந்த முருகு என்பதற்கு நிறைய பொருள் உண்டு தமிழிலே. ஆனா கந்த புராணம் என்ன சொல்லுதுன்னா, இந்த முருகு என்ற சொல்லுக்கு 6 பொருள் உண்டு. அந்த 6 பொருள் தான் அவனுக்கு 6 முகமாக அமைந்தது என்று சொல்லி அந்த பொருளை ஒவ்வொன்றாக அற்புதமாக சொல்லும். அதுல ஒன்று நாற்றம் என்பது. நாற்றம்னா என்ன? முருகன் முருகை உடையவன். அப்போ முருகன் மனத்தை உடையவன். மனம்னா அவர் மேல சென்ட் எல்லாம் போட்டிருக்காரா, வாசனை திரவியம் போட்டிருக்காரா என்று சொன்னால் கேட்டீங்கன்னா, அவர் எப்போதும் சந்தனம் கமலும் வடிவமாக இருப்பார். பழனி மலையில பாத்தீங்கன்னா எப்போதும் முருகப்பெருமானுக்கு இரவிலே சந்தன காப்பு செய்து வைப்பார்கள். அடுத்த நாள் காலையில விஸ்வரூப தரிசனம் முடிந்ததுக்கு அப்புறம் இந்த காப்பு, சந்தன காப்புல ஒரு வில்லை எடுத்து பிரசாதமா கொடுப்பாங்க. அதே போல பகலிலே நடக்கக்கூடிய அபிஷேகங்களிலும் சந்தன அபிஷேகம் முக்கியமானது. ஆக முருகப்பெருமான் சந்தன மனம் கமலக்கூடியவனாகவும், அவன் அணிந்த மாலைகள் எல்லாம் நல்ல மனம் நிறைந்த மலர்கள். அதனால அந்த மனமுடைய மாலையும் இருக்கிறது. அந்த செயற்கையாக இந்த மனங்கள் எல்லாம் அவனிடம் இருந்தாலும் அவனிடம் இயற்கையாக தெய்வீக மனம் என்று ஒன்றும் உண்டாம். அதத்தான் வள்ளலார் சொல்லுவாரு, கந்தமிகு நன்மேனி காணாத கயவர் கண் கலனே சொரிந்த அழுகன் என்று சொல்லி இருப்பார். இது அல்லாம முருகப்பெருமானுக்கு இன்னொரு மனம் என்றால் ஞானம் என்ற ஒரு மனம் உண்டாம். ஞானத்தை ஒரு மனமாக சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. சிவபெருமான் எப்படி தோன்றினாருங்க? முருகப்பெருமான் எப்படி தோன்றினான்? சிவனுடைய நெற்றிக்கண், அந்த ஞானக்கண்ணிலிருந்து தோன்றிய ஞானஸ்கந்தன். அவன் ஞானமே வடிவானவன். அதனால அவனுடைய உடம்பிலே அந்த ஞான மனம் கவிழ்கிறதாம். இது நிலைநாட்டு மன்னம் நம்முடைய அருணகிரிநாதர் எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, அருணகிரிநாதர் தன்னுடைய பொது திருப்புகழ் பாடல் ஒன்றிலே சொல்லி இருப்பார். ஆசை ஊர் பத்தனேன் என்று தொடங்கக்கூடிய பாடல். அதுல சொல்லுவாரு, முருகா, எனக்கு உன் மீது ரொம்ப 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 பிரியம், ஆசை. அதனால என்ன பண்ணனா, என் மனமாகிய தாமரை மலரை எடுத்து அன்பாகிய நூலை கொண்டு என் நாவாகிய இடத்திலே வைத்து நான் அதை மாலையாக, அழகான மாலையாக கட்டி, மாலை கட்டுறப்ப என்ன பண்றாரு, அதன் மீது ஞானம் என்ற ஒப்பற்ற ஞானம் என்ற நறுமணத்தை தடவி நான் வச்சேன். உடனே அதை சுற்றி குற்றமற்ற அறிவு என்ற வண்டானது மொய்த்து பாட, இந்த மாத்திருகா மந்திர மாலையான இப்பூ மாலையை உன் திருவடிகளிலே அணிவிக்கும் பாக்கியை தன்னை பெற்றிருக்கிறேன் என்று அந்த ஞானத்திற்கு மனம் உண்டு சொல்லியிருப்பார். அது அருமையான பாடல் பாருங்க. ஆசை கூர்பத்தனேன் மனோபத்மமான பூ வைத்து நடுவே அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி ஒரு ஞான வாசம் வீசி பிரகாசியா நிற்ப மாசிலோர் புத்தி அழிபாட மாத்ருகா புஷ்ப மாலை போல பிரவாள பாதத்தில் அணிவே நோ என்று அற்புதமாக சொல்லியிருப்பார். ஆக ஞானம் என்ற மனம் உனக்கு உண்டு. அடுத்து முருக என்பதற்கு தெய்வத்தன்மை என்ற பொருள் உண்டு. தெய்வத்தன்மை என்னங்க? அருள் தான்.
சொந்தக்காரன்ட்ட காட்டுறது அன்பு, எல்லா உயிர்கள் மட்டும் காட்டுவது அருள். அதுதான் தெய்வத்தன்மை என்பது. இது பெருமான் ஞான வடிவானவன் என்று இப்பதான் பார்த்தோம் இல்லையா? ஞான கணிதன் தோன்றியவன் ஞானஸ்கந்தன். ஞானம் எங்க எல்லாம் இருக்கோ அங்க எல்லாம் கட்டாயமாக அருள் இருக்கும். இதை நம்ம சொல்லலைங்க, வள்ளுவர் சொல்கிறார். அறிவினால் ஆகுவதுண்டோ பிறன் நோய் தன் நோய் போல் போற்றா கடை. மற்றவர்களுக்கு வந்த நோயை, துன்பத்தை தனக்கு வந்த துன்பமாக நினைத்து யாரெல்லாம் போற்றாமல் இருக்கிறார்களோ அவங்களுக்கு அறிவு இருந்தும் பயனில்லை என்று சொல்வார். அப்ப என்ன அர்த்தம்? அறிவு இருக்குன்னா அங்க கட்டாயம் கருணை இருக்க வேண்டும் என்று. ஆக ஞான வடிவான முருகப்பெருமானுக்கு கட்டாயம் கருணையும் இருக்கும். கருணையும் வடிவானவன். அந்த ஞானத்தையும் கருணையும் பிரிக்க முடியாது. ஆனாலும் பக்தர்கள் முருகப்பெருமானை கருணையை தனித்தனியாகத்தான் பிரித்து அனுபவிப்பார்கள். அப்படிதான் வள்ளலார் பாடுகிறார். பெருமானே, நீ மறந்தாய் எனினும் இவ்வகிலமெல்லாம் அழித்திடும் நீ அருள் மறவாது என்றே பாடியிருப்பார். இந்த தெய்வத்திடம் உள்ள அருள் தன்மையை கண்டே அன்பர்கள் எல்லாம் அவனை போற்றுகிறார்கள். நம்முடைய வடலூர் ராமலிங்கடிகள் பாடுவார் இல்லையா? ஒருமையுடன் நின் திருவடி மலர் நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று சொன்னவர் மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும் என்று அந்த கருணையாக செல்லும் எனக்கு வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொள்வார் இல்லையா? இப்போ அவரிடம் உள்ள கருணையைத்தான் கந்தர் அலங்காரம் முதல் பாடலே போற்றும். எப்படி சொல்லும்? பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சமெனும் சேற்றை களிய வழி விட்டவா. அவர் என்ன சொல்றாரு? ஏன்னா தவம் எதுவுமே செய்யல. நம்முடைய மாணிக்க வாசக பெருமான் சொல்வார்லையே, தவமே புரிந்திலன் தன்மாமரிட்டு முட்டாது இறைஞ்சேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இவரும் சொல்றார். நான் ஒரு தவமும் காலத்திலையும் சரி இப்பவும் செய்யல. ஆனா நான் எப்படி கடந்தேன்? இந்த உலக இன்பமே பெரிதென்று நினைத்து அந்த சிற்றின்பத்திலேயே, அந்த சேராகிய சிற்றின்பத்திலேயே அழிந்து கிடந்தேன். அப்படிப்பட்ட என்னை முருகப்பெருமான் கருணையோடு பார்த்து அருவருப்பு இல்லாம படாம தன் கருணையாகிய கையை கொண்டு எடுத்தார். எடுத்து அப்படி கீழே வெளியே விட்டுறலைங்க. என்ன பண்ணான்னு எடுத்து என்னை தன் கருணையாக நீர் கொண்டு கழுவி என்னை சுத்தமாக்கி விட்டார். அது அவருடைய கருணை அல்லவா என்று நம்முடைய அருணகிரிநாதர் ரொம்ப அற்புதமாக சொல்வார். நம்முடைய சிவபெருமான் சொரூப நிலையில் இருக்கிறவர் என்ன செய்வார்னா, இந்த உயிர்கள் எல்லாம் பாவப்பட்டு கிடைக்கிறதே என்று அவைகளையெல்லாம் உய்விக்க வேண்டி அவைகளுக்கெல்லாம் இந்த உடம்பிலே கருவிகள், இந்த உயிரானது உலாவதற்கு ஒரு உலகம், அந்த உலகத்திலே உயிர்கள் நுகர்வதற்காக போக பொருள்கள். இது எப்படி சொல்லுவாங்க? தனு கரண புவன போகம். இதையெல்லாம் இறைவன் உயிர்களுக்காக அளிக்கிறான். இதனால அது அவனுடைய பொதுவான கருணை. அதே அந்த பக்தர்கள் நல்ல பண்பாடு பட்டு, அதாவது பக்குவமடைந்தா இருந்தா அவங்களுக்கு வீடு பற்றி கொடுப்பான். அது சிறப்பான கருணை. இந்த ரெண்டு கருணைக்கும் வேறான ஒரு பெருங்கருணை உண்டு. அதுதான் பகைவனுக்கும் அருளும் கருணை. பாரதியார் பாடியிருப்பா இல்லையா? பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே பகைவனுக்கு அருள்வாய் என்று. அப்படி இந்த கருணை மிக்க நம்முடைய முருகப்பெருமான் சூரபத்மனுக்கு கருணை வழங்கினான் அல்லவா? அதை யார் சொல்றானா? சூரபத்மனே சொல்றானா. அவன் சொல்றான், இந்த பெருமான் ரொம்ப சின்ன பையனாதான் இருக்காரு, ஆனா இவன் போர் என்ற ஒரு வியாகியத்தை சாக்காக வச்சுக்கிட்டு எனக்கு அருளல்லவோ செய்ய வந்திருக்கிறான் என்று சொல்லி வியப்படைகிறானாம். எப்படி சொல்றான் பாருங்க. அண்ணலார் குமரன் மேனி அடிமுதல் முடியின் காரம் எண்ணிலா ஊழி காலம் எத்திரம் நோக்கினாலும் கண்ணிலாதடங்காதுன்னில் கருத்தினால் அடங்காதென்பால் நன்னினார் அமருக்கென் கை அருளன நாட்டலாமே என்று உறுதியாக அவன் கருணை வடிவன் என்று சொல்கிறார். கந்தர் அலங்காரமும் சொல்லும் முருகனை நீல சிகண்டி ஏறும்பிரான் எந்நேரமும் போல புறத்தியோடு வருவான். எப்ப நம்ம கூப்பிட்டாலும் முருகன் மயிலேறி தயார் நிலையில இருக்கிறான். கூப்பிட்ட உடனே ஓடி வந்து நம் துன்பத்தை தீர்க்கக்கூடிய கருணை உடையவன் என்று அருணகிரிநாதரும் சொல்லியிருக்கிறார். அடுத்து முருகன் என்ற சொல்லுக்கு இளமை என்ற ஒரு பொருள் உண்டு. முருகன் என்றும் இளமை உடையவன், பாலன் என்று திருநாமம் கொண்டவன். ஒரு பல பாடல் இவனை என்றும் இளையாய் என்று சொல்லும். நம் அருணகிரிநாதரோ என்றும் அழியாத இளமைக்காரா என்றே அவனை போற்றி பரவி இருப்பார். இந்த இளமைங்கிறது நல்ல வீரமும் செயல்திறமும் உடைய ஒரு பருவம். திருமுருகாற்றுப்படையில அவர் நக்கீர பெருமான் சொல்லுவார். அவனுடைய திருவடிகளை சொல்லும் போது உருணர் தாங்கிய மதனுடை நோன்தாள் என்று. அவனுடைய திருவடியானது அவன் நம்முடைய துன்பங்களை எல்லாம் போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அப்படி வீரம் வாய்ந்த தாம். இந்த தேவர்கள் எல்லாம்
முருகப்பெருமானை சரணடைகிறார்கள். எங்களுக்கு காப்பாத்தணும், அந்த சூரர்கள் எங்களை கஷ்டப்படுத்துறாங்க சொல்லும்போது முருகன் சொல்கிறார், கவலைப்படாதீர்கள், அவர்களை நான் வேரோடு அழித்து விடுன்னு சொல்கிறார். அப்படி அழித்த கதையைத்தான் திருச்செந்தூர் தல திருப்புகளிலே நம் அருணகிரிநாதர் பாடியிருப்பார். சிந்தை மகிழம் முருகா உறவரிள வஞ்சி மருவும் அழகா அமரர் சிறை சிந்த அசுரர் கிளை வேரோடு மடிய அடு தீரா என்று அவனுடைய வீரத்தை பாடியிருப்பார். அடுத்தது முருகு என்ற சொல்லுக்கு அழகு என்ற ஒரு பொருள் உண்டு. திருவிக அவர்கள் முருகன் அல்லது அழகு என்று ரெண்டு ஒண்ணுதானே ஒரு நூலே எழுதியிருப்பார். பொதுவா இந்த உலகத்திலே ஓமை, அழகுக்கு ஓமை சொல்லும் போது கந்தனைத்தான் சொல்லுவாங்களாம். இங்க இதற்கு சான்று என்னன்னா, கம்பர் தன்னுடைய கம்பராமாயணத்திலே நாட்டு படலத்திலே சொல்றார். அவர் அந்த நாட்டிலே உள்ள இளைஞர்களை பார்க்கிறார். நல்ல திடகாத்திரமாக புஜபல கொண்டவர்களாக நல்ல ஆரோக்கியமானவர்களாக அவர்கள் எல்லாம் கலை பயில்வதற்கும் கல்வி பயில்வதற்கும் அந்த கல்வி மையங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்களாம். அவர்களை பார்க்கக்கூடிய கம்பர் வியக்கிறாராம், ஆகா இவர்கள் எல்லாம் கந்தனை போல அழகாக இருக்கிறார்களே என்று. அதுதான் அற்புதமான வாக்காக கந்தனை அணையவர் கலைதறி கழகம் என்று கம்பர் பாட்டாக வந்திருக்கிறது. இந்த அழகை சொல்லும் போது கந்த புராணத்திலே சூரபத்மனே அந்த முருகப்பெருமான் அழகை பிரமாதமா பாடியிருக்கிறதாக கச்சியப்ப சிவாச்சாரியர் பாடல் அமைத்திருப்பார். அதுல சொல்றான், சூரபத்மன் 1000 மன்மதன் தான் ரொம்ப அழகுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மன்மதன் 1000 கோடி பேரை ஒன்றாக சேர்த்து ஒரு உருவமாக பண்ணினாலும் அவன் முருகப்பெருமானின் கால் தூசுக்கு சமமாக மாட்டான் என்ற பொருள்பட அற்புதமாக சூரபத்மன் வாக்காக பாடியிருப்பார். 1000 கோடி காமர் அழகெல்லாம் திரண்டு ஒன்றாகி மேயினையெனினும் செவ்வேள் விமலமாம் சரணம் தன்னில் தூய நெழிலுக்கு ஆற்றாது என்றிடின் இணைய தொல்லோர் மாயிரு வடிவிற்கு எல்லாம் ஓமை யார் வகுக்க வல்லார் என்று. அடுத்தது பாத்தீங்கன்னா, முருகு என்ற சொல்லுக்கு கள் என்ற ஒரு பொருள். நமக்கு தோணல என்ன கள்ளா முருகு என்று சொல்லுக்கு என்று. இதான யார் சொல்றாங்கன்னா, இந்த நிகண்டுகள் திவாகாரம், பிங்களந்தை, நாம தீப நிகண்டு அதெல்லாம் முருகனுக்கு இந்த முருகு என்ற சொல்லுக்கு கள் என்ற ஒரு பொருள் என்று சொல்வார்கள். உலகிலே கள் உண்டவர்கள் அப்படியே போதை ஏறி பரவச நிலைக்கு செல்வார்கள் சொல்வார்களோ, அதை போலத்தான் இங்கே இந்த முருக நாமம் அவர்களை எல்லாம் ஓத ஓத பரவச நிலைக்கு இட்டு செல்லுமா. சரி, அடுத்து முருக என்று சொல்லுக்கு மகிழ்ச்சி என்ற ஒரு பொருளும் உண்டு. இந்த மகிழ்ச்சியை யார் உடையவர்களோ அவங்களால்தான் மகிழ்ச்சி அடுத்தவர்களுக்கு தர முடியும். இவனே மகிழ்ச்சி இல்லைன்னா அவனால் எப்படி மற்றவர்களுக்கு தர முடியும்? இப்போ தேவர்கள் எல்லாம் முருகப்பெருமானிடம் சென்று முறையிடுகிறார்கள், முருகா எங்களுடைய ராஜ்யத்தை தேவர் உலகத்தை அவன் கைப்பற்றி கொண்டான், என்னுடைய மகன் ஜெயத்தரதனை சிறையிலே இட்டு விட்டான், மற்ற தேவர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று அவன் அடிமையாக இழிதொழில் செய்ய வைத்திருக்கிறான். கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீ எப்படியாவது இந்த அண்டர்பதியை எங்களுக்கு மீட்டு தர வேண்டும் என்று சொல்ல, மீட்டு தந்து எங்களை மகிழ்ச்சியடை செய்ய வேண்டும் அப்பா என்று வேண்டுகிறார்கள். கந்த பெருமானும் அவர்களுக்காக அந்த சூரபத்மனை வென்று அந்த அண்டர்பதி இவர்களுக்கு உரியவனாக்கிறான் அல்லவா. இதுவும் நம்முடைய சிறுவாபுரி தல திருப்புகளிலே நம்முடைய அருணகிரிநாதர் வாக்காக அழகாக பார்க்கலாம். அப்ப அதுல சொல்லும் போது இந்த தேவர்கள் மட்டும் மகிழவில்லையாம், காளியோடு ஆடிய சிவனும் மகிழ்ந்தானாமா, அவருடைய தாயாரான அம்மையும் அண்ணனாக பிள்ளையாரும் மாமனாகிய திருமாலும் இன்னும் மற்றும் பிரம்மா இந்திரன் எல்லாரும் மகிழ்ந்தார்களாம். அழகாக சொல்லுவார் பாருங்க. அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உரமாற அண்டர் மனம் மகிழ் மீற அருள்வோனே அந்தரியோடுடனாடும் சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் என் திசையில் உளபேரும் அஞ்சினனும் அயனாரும் எதிர்காண மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ் கோர மைந்து மயில் உடனாடி வர வேண்டும் என்று அற்புதமாக சொல்லியிருப்பார். கந்தர் அனுபூதியிலுமே முருகப்பெருமான் மங்காத மகிழ்ச்சி உடையவன், துன்பற்ற நிலையிலே உள்ளவன், யோக சொரூபன், அடியாரிடம் இனிமையாகவே பேசி திருவிளையாடல் புரிபவன் என்ற பொருளிலே ஒரு பாடல் இருக்கும் இல்லையா? என்ன பாடலுங்க? உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ என்று சொல்லி இருப்பார்.
கீதையில் கிருஷ்ணரும் சேனானிம் அகம் ஸ்கந்தக் என போற்றும் அவன் ஒப்பற்ற வீரன். தன்னுடைய வீரத்தால மற்றவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவன். அவன் மகிழ்ச்சியை வடிவானவன். ஆக முருக என்ற சொல் ஆனது நாற்றம், தெய்வீகத்தன்மை, இளமை, அழகு, கள், மகிழ்ச்சி என்ற 6 குணங்களை கொண்ட சொல்லாக இருப்பதால் இந்த 6 குணங்களே முருகனுக்கு 6 முகமாக ஆயிற்று என கந்த புராணம் திரு அவதார படலம் பாடல் 94 சொல்லும். ஏவர்தம் பாலோமின்றி எல்லை தீர் அமரர்க்குள்ள மூவிரு குணனும் சேக்கு முகங்களாய் வந்ததென்ன என பரவும். இப்ப இவங்க சொன்ன மாதிரி நக்கீர பெருமான் 6 சொல்றதில்ல, முருக என்ற சொல்லுக்கு 4 குணம் சொல்கிறார். எதெல்லாம்னா நறுமணம், தெய்வீகத்தன்மை, இளமை, அப்புறம் அழகு. இது எல்லாம் ஒருங்கே உடையவன் முருகப்பெருமான். இந்த 4 பண்புகளும் அவனுக்கு இன்று நேற்று வந்ததல்ல, அவனுக்கு அனாதி காலம் தொட்டு இருக்கிறது. அதனால அவரை சொல்லும் போது பண்டைத்தன் மணங்கமிழ் தெய்வத்து இளநலம் காட்டி என்று அற்புதமாக சொல்லியிருக்கிறார். இப்படி 4 இயல்புகளும் ஒருங்கே உடையவன் வேற யாரும் கிடையாது. அதனால இந்த இயல்புகளை குறிக்கக்கூடிய இந்த முருக நாமத்தை பெரும்பெயர்னு சொல்லத்தானே வேண்டும். அப்புறம் பாருங்க, இன்னொரு ஏன் இந்த பெரும்பெயர் சொல்லுகிறோம்னா இன்னொரு கடைசி காரணம், அந்த முருகநாமத்தை ஒரு தரம் சொன்னா போதும் நமக்கு எல்லா விதமான இன்பங்களும் வந்து சேரும், துன்பம் நீங்கும் என்று திருவேலிமலை பதிக பாடலிலே அருணகிரிநாதரும் அருளியிருப்பார். இது என்ன பாட்டுங்க? எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி அந்த தொடங்கக்கூடிய பாடலே 4வது 5வது சொல்லுவாரு. ஒரு கால் முருகா பரமா குமரன் உயிர்காவென ஓத அருள் தாராய் முருகா எனவோர் தரமோதும் அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனி என்று என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு கால் நீ சொன்னா கூட போதுங்கிறார். ஒரு கால்னா ஒரு பொழுதுன்னு எடுத்துக்கலாம், இன்னொரு விதம் எடுத்துக்கலாம்னா அசத்து மறந்து நீ ஒரு கால் தெரியாதனமா சொன்னா கூட பரவாயில்ல, உனக்கு பலன் கிடைக்கும் என்று. அதனால்தான் போல இருக்கு அந்த காலத்திலே குழந்தைங்களுக்கு எல்லாம் பேர் வைக்கும் போது கடவுள் பேர் தான் வச்சாங்க. தெரிஞ்சோ தெரியாமல நாமத்தை சொல்லட்டும்ட்டு. இப்ப எப்படின்னு பாருங்க. அதே மாதிரி சொல்றார், ஒரு தரம் சொன்னாலே போதும் அவன் நமக்கு அபயம் தந்து காப்பான் என்று. இப்படி சொல்லும் போது நமக்கு வாரியார் சொன்ன ஒரு புராண கதை நம்ம நினைவுக்கு கட்டாயம் இருக்கு. அந்த கதையில அவர் சொல்றாரு, முருகப்பெருமான் சரும்போ சொல்றாரு, ஒரு அரசன் வேட்டையாட செல்லும் போது தவறுதலாக ஒரு விலங்கை கொள்வதற்கு பதிலாக என்ன பண்ணிட்டார்னா ஒரு அந்தன ரிஷியை கொன்று விட்டார். ஆனா அவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்து விட்டது. அந்த தோஷம் நீங்குவதற்காக என்ன பண்றான், பல இடங்களுக்கு மலைகிறான். கடைசியில கங்கை கரை வந்து சேருகிறான். அங்கே பல முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தரை பார்க்கிறான், நல்ல தேஜஸோடு இருக்கிறார். அவருடைய குடிலுக்கு சென்று அவரிடம் நம்முடைய கஷ்டம் நீங்க கேட்போம் என்று சொல்லி அவர் குடிலை அடைகிறான். ஆனா அவன் போற வரைக்கும் அந்த முனிவர் வந்து சேரவில்லை. ஆனா அங்க முனி குமாரன் இருக்கிறான். அவன் கேட்கிறான், ராஜா உங்களுக்கு என்ன துன்பம் சொல்லுங்கள் என்று. அப்புறம் வேற வழி இல்லாம சொல்றார், இவ்வளவுதானே, ஒரு கஷ்டம் இல்லைங்க, நீங்க என்ன பண்ணுங்கன்னா கங்கையிலே போன்று 3 முறை நல்லா முங்கி எந்திரிச்சிட்டு 3 முறை முருகா 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 என்று சொல்லுங்கள், உங்களுடைய பிரம்மகத்தி தோஷம் நீங்கிவிடும் என்று சொல்கிறான். அதே மாதிரி இந்த மன்னனும் போகிறார், 3 முறை சொல்லி சரியா போய் சேர்ந்தார். இப்ப அது கதை இல்லை. இப்போ அந்த ரிஷி வருகிறார், மகனை கேட்கிறார், என்ன இது தேர்த்தடம் தெரிகிறதே, யார் வந்தார் என்று. அப்போ சொல்றான், ஆமாப்பா ஒரு ராஜா வந்தார், நான் தான் அவருக்கு எல்லாம் அவருடைய தோஷம் நீங்க வழி சொன்னேன் என்று பெருமையாக சொல்றான். அப்பா தன்னை வந்து பாராட்டுவார் என்று. ஆனா ரிஷிக்கு வந்ததே கோபம். நீ முட்டாளா, மூடனா, நிர்மூடனா என்றெல்லாம் திட்டுகிறார். ஏன்னு கேட்டா முருகன் நமக்கு குலதெய்வம் அல்லவா, அவன் நாமத்தை ஒரு தடவை சொன்னா போதும் 1000 கோடி பிரம்மதோஷம் நீங்குமே. நீ இந்த 3 தடவை சொல்லி பிரம்மகதி தோஷம் நீங்க சொல்லியிருக்கிறாயே, தப்பல்லவா, ஆனா உங்க சாபம் குடிக்கிறேன் என்று சொல்லி அவனை வேடனாக பிறக்க சொல்லிட்டார். அப்போ அவன் பயப்படுறான், சுவாமி என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்களே சொல்லும்போது அந்த பையன் நினைக்கிறானாமா, அருணகிரிநாதர் இந்த சூது உணவாசை என்ற ஒரு பொது திருப்புகளிலே ஆதி முருகா முருகான் 3 தடவை சொல்ல சொன்னாரே. அந்த பதிகத்துல அந்த பாடல்ல ஆதி விதியோடு பிறளாத வகை தேடி எனது ஆவிதனையே குறுகி வரும்போது ஆதிமுருகா 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 எனவும் ஆதிமுருகா நினைவு தருவாயே என்ற அடிகளின் வழி எப்போது முருகா முருகா என்று 3 முறை
உளமுருகி ஓத வேண்டும் சொல்லியிருக்காரு. நம்ம அதைத்தானே சொன்னா, அப்பாக்கே இந்த கோபம் வருது என்று வருத்தப்படுகிறான். அப்ப சாபத்தை நீக்குவதற்கு கேட்கும்போது சொல்றார், பரவாயில்ல, நீ வேடனாக முருகன் பேரிலே யுகன் என்ற நாமத்தோடு இருப்பாய். ராமபிரான் வருவார் காட்டுக்கு, அவரோட நட்பு பூண்டு அப்புறம் நீ கந்தோலகம் வந்து சேரு என்று சொல்லிவிட்டாரு. இந்த கதையில என்ன முக்கியமானதுன்னா, நாமத்தை ஒரு தடவை சொன்னா போரும், நம்பி சொல்ல வேண்டும். நம்பாமர் 10 தடவை சொன்னா பரநிலை என்று சொல்கிறார். சரி, அப்படிப்பட்ட பெரும்பெயர் கொண்டது அந்த முருக என்று 2ஆம் பகுதி நம்ம கிளங்கிவிட்டது அல்லவா. அடுத்தது நம்முடைய நக்கீர பெருமான் இந்த முருகனுக்கு இப்படியெல்லாம் இருப்பதை பார்த்து மகிழ்ந்து மற்றொரு அடைமொழி, அற்புதமான அடைமொழி கொடுக்கிறார். என்னக்கா, அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருக என்று சொல்கிறார். இந்த அரும்பெறல் மரபு அப்படிங்கிறதுல, மரபு என்பது இலக்கணம் என்ற பொருளுடையது. இலக்கணம் என்னன்னாக்கா தன்மைகள் என்று பொருள், தன்மை, இயல்புன்னு சொல்லுவாங்க. அப்ப யாரும் பெறுவதற்கு அரிய இலக்கணங்களை உடைய பெரிய பெயருடைய முருகனே என்பதுதான் இந்த பொருளினுடைய தொடருடைய பொருள். முருகை உடையவன் முருகன். அந்த திருநாமத்தை பெறுவதற்குரிய மரபு அல்லது தகுதி யாவருக்கும் இல்லை, அது பெறுவதற்கு அரியது. அதை பெற்றவன் முருகன். அவன் திருநாமம் பொருளாலும் கலையாலும் பயனாலும் மிக பெரியது, அது பெரும் பெயர். முருகனும் உள்ள அனந்த கல்யாண குணங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா யாரோடையும் ஒப்பு சொல்லவே முடியாது. அந்த சொல்லுக்கு பல பொருள் இருந்தாலும் அவற்றில் தலையானது மனம், தெய்வத்தன்மை, இளமை, அழகுதான். இந்த 4ம் கடவுள் திரு உருவங்களிலே வேறு யாருக்கும் அமையாத வகையிலே முருகப்பெருமான் மட்டுமே அமைந்து நிற்பதால தான் முருக நாமமானது பெறலறிய மரபுடைய பெரும் பெயர் என்று சொல்கிறது. இதை சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு சின்ன டவுட் வரும். இந்த முருக என்றால 3 எழுத்து தானே இருக்கிறது, இத பெரும்பெயருங்கிறீங்க. சிவஞான முனிவர் பெரும்பெயர் என்றால் மகா வாக்கியம் என்று சொன்னார். ஆனா 5 எழுத்து மந்திரம், 6 எழுத்து மந்திரம், 12 எழுத்து மந்திரங்கள்லாம் உண்டே. அப்ப இதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்வது என்று சொன்னால், நமக்கு சொல்றாங்க, எழுத்து பெருக்கம் அல்ல, இங்கே பொருளாலே அந்த நாமமானது உயர்ந்தது. எப்படி அகத்திய முனிவர் உருவினாலே குரு முனிவராக இருந்தாலும் பெரும் முனிவராக கருதப்பட்டவர் அல்லவா, அத போலத்தான் இந்த நாமம் பொருள் பெருமையாலே பெரும் பெயராயிற்று என்று சொல்லுவார். நம்முடைய அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முருகனை பார்த்து முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, சந்திரமூர்த்தி, பக்தர்களுக்கு தேனாகும் இறைவாண்டெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம், பெருமை முருகா முருகான்னு சொன்னா போதும், உங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும் என்று சொல்லுவார். யுகஸ்ரீ சண்முக கவிராயரின் பாடல் ஒன்று இருக்கிறது அல்லவா, 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், நெஞ்சமதில் அஞ்சேலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கு 2 காலும் தோன்றும், முருகா என்றோதுவார் முன் என்று ஒரு தடவை சொன்னாலே போதும், அபயம் தருவார் என்று சொல்வார். இப்போ இந்த மரபு என்பதற்கு வரலாறு என்று ஒரு பொருளும் உண்டு. முருகனுடைய தோற்றமே சிறப்பான வரலாறு உடையது. இப்போ பிரம்மா எப்படி தோன்றினார், திருமாலினுடைய இழிவான அந்த உந்தி பகுதியிலும் தோன்றினார். இந்த திருமாலும் பிரம்மாவும் எப்படி தோன்றினார் என்று புராணம் சொல்லும். சிவபெருமானுடைய இடுப்பில் இருந்தே தோன்றினார்கள் என்று சொல்லும். ஆனால் முருகப்பெருமான் எங்கே தோன்றியிருக்கிறார், அக்னி தூயதல்லவா, அந்த நெற்றி கண்ணிலே உள்ள அக்னியிலிருந்து, அந்த ஞான கண்ணிலிருந்து தோன்றியதால் அவன் தோற்ற வரலாறே பெருமை உடையது, அரும்பெறல் பெறக்கரிய மரபு உடையது என்று சொல்கிறார். அப்புறம் இன்னொரு பொருள் சொல்லுவாங்க, பெயர் என்பதற்கு பொருள் என்ற ஒரு பொருளும் உண்டு. பொருள்னா என்ன அர்த்தம்னா வீடு பேரு. நச்சினார்க்கினியார் அந்த பொருளுக்கு உரை சொல்லும் போது சொல்றார், பிறருக்கு பெறலறிய முறைமையினை உடைய பெரும் பொருளை உடைய முருகா. இந்த பெரும்பொருள்னால் வீடு பேரு. வள்ளுவநாயகம் சொல்லுவார் இல்லையா, பிறப்பெனும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவும்பார். அப்படி சொல்வதன் வழி செம்பொருள்னா வீடு பேருன்னு சொல்லுவார். அப்படி முத்து செல்லமாகிய வீடு பேற்றுக்கு தலைவனாக நின்று அதனை தன் அன்பர்களுக்கெல்லாம் வழங்குவன் முருகனாதலால் இவ்வாறு அவன் அரும் பெறல் மரபின் பெரும் பெயர் முருகனாக இருக்கிறான் என்று. ஆக அப்பேற்பட்ட முருகனை நாமும் அடிபணிந்து அவன் அருளை பெறுவோமாக என்று சொல்லி அடியனுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். முருகாச்சரணம். புஷ்பலதாமா நன்றி உரை சொல்லுங்கம்மா. ஆவடி புஷ்பலதாமா. நன்றிங்கம்மா, நன்றி. அருமைங்கம்மா, அருமை. குறிப்பு எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளோ கேக்குதா? கேக்குது, பேசுங்க. நன்றிங்கம்மா. இந்த திருவாசக அமர்வு சிறப்பாக நடத்தக்கூடிய ஆனந்த அன்பர்கள் அவர்களுக்கு நாங்க பெரும் நன்றியை சொல்லணும். ஏன்னா இப்படிப்பட்ட அருளாளர்களுக்கு ஏற்பாடு பண்ற ஸ்ரீராம் ஐயாவுக்கு நன்றி உரித்தாகுங்க.
இந்த சிறப்பை நடத்தி கொடுக்கிற பிரேமா சம்பந்தம் அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்மா. அவர்களுக்கு நாங்க மனமார்ந்த நன்றி சொன்ன இக்குழு ஒன்றிணைத்து இயக்கி கொண்டிருக்கும் பிரேமா சம்பந்தம் அவர்களுக்கு நன்றியை உரித்தாக இங்க கூடியிருக்கும் அன்பர்களுக்கு நன்றிகள் சொல்கிறேன். இன்று நிறைய அடியார்கள் வந்திருக்கிறாங்க. உங்கள் சொற்பொழிவை கேட்க கேட்க இனிமையா இருக்குது. இந்த முருகு என்ற வார்த்தைக்கு அர்த்தமும் மரபின் பெரும் பெயர் இத மூன்றாம் பிரிச்சிருக்கீங்க. அரும் பெரும் மரபின் பெரும் பெயர் முருகா. ஆனா அந்த பேருக்கு அர்த்தம் என்னன்னு ஏன்னா எங்களுக்கு இதுவரைக்கும் அந்த குறிப்பெல்லாம் அந்த பெயர்கள்லாம் ரொம்ப தெரிஞ்ச பெயரெல்லாம் கொஞ்சம் அளவுக்கு நாங்க அறிஞ்ச பெயரா இருக்கும். அரும் பெருள் மரபின் பெரும் பெயர் முருகா என்ற அர்த்தத்துக்கு என்னன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியாம இருந்தது. ஆனா இன்னைக்கு நீங்க அந்த சொன்ன விளக்கங்கள், முருகு என்ற வார்த்தைக்கு கொடுத்த விளக்கங்கள் இருக்கு பாருங்கம்மா, ரொம்ப அருமை. முருகா என்ற சொல் தொன்மையான சொல். முருகா என்ற சொல் முதல்நிலை சொல் என்று சொன்னீங்க. முருகான்றது முருகன் என்று ரெண்டுத்துக்கும் வேற அர்த்தம் இல்ல, ரெண்டும் ஒன்றுதான். முருகன் ஒன்றுதான், முருகான்ற ஒன்று என்ற இதைதான் சொன்னீங்க. முருகா என்று சொல்ல அருமை. முருகன் முருகன் தமிழ் கடவுள். அவருக்கு மெல்லினம் இடையினம் வல்லினம் என்ற அந்த நம்ம சொல்ற எழுத்துக்கு முருகா என்ற அர்த்தத்துக்கும் அந்த முதல் எழுத்தை சொல்லி முருக வல்லினம் மெல்லினம் இடையினம் மெல்லினம் சொல்ற அந்த எழுத்துக்கு அந்த முருகா என்ற எழுத்துக்கு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. 12 தோல் உடையவர், 18 கரங்கள் உடையவர், ஆயுத எழுத்து அவருடைய வேலு, இதெல்லாம் அப்படி முருகனுடைய வடிவத்தை அவருடைய அந்த நம்ம தமிழ் எழுத்துக்கள் வச்சு மெய்யெழுத்து ஈரெழுத்து மெய்யெழுத்து ஆயுத எழுத்து அதை வச்சு அழகா விளக்கம் கொடுத்தீங்கம்மா. ரொம்ப முருகனுக்கு கல் தோன்றா காலத்தை முன் தோன்றியது என்ற கல் தோன்றா மலைகள் தோன்றாத காலத்திலேருந்து அவரு நம்ம முருகர் வழிபாடு இருக்குன்றத இதை சொன்னீங்க. மனிதன் தோன்றியது தென்னிந்தியாவில தோன்றுதான் முதல் சொல்றாங்க. அப்ப தமிழ் கடவுள்ன்ற சொல்றதுல தென்னிந்தியா ஒரு முதல் காரணமா இருக்கிறது. அப்புறம் நிறைய சொன்னீங்கப்பா. ஒவ்வொரு இடத்தும் திருச்செந்தூர் ஆகவே திருச்செந்தூர் அவர் வீரத்தை பாடி இருப்பாரு. அது தொல்காப்பியத்திலையும் எடுத்துக்காட்டு கொடுத்தீங்க. அவர் குறிஞ்சி நிலத்துல இருக்க குறிஞ்சி அவருக்கு குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை என்ற 4 பிரிவா பிரிச்சிருக்கோம். அதுல குறிஞ்சி கிழவன் அவருக்கு அப்பே தோன்றதப்ப அவர் குறிஞ்சி கிழவன். தொல்காப்பியத்துக்கு முன்னே நம்ம தோன்றி இருக்கிறதுனால அவரை குறிஞ்சி கிழவன் சொல்லியிருக்கோம். அப்புறம் சேயோன் என்பது சிவந்தவன், குழந்தை, கடவுள் தன்மை உடையவன் என்ற சேயோன் என்பதற்காக நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. சங்க கால நூல்களிலே முருகு என்ற பெயர் இருக்கிறதா? திருமுருகாற்றுப்படை, அறநானூறு, புறநானூறு, பட்டினப்பாலை இந்த நூல்கள் எல்லாம் முருகு என்ற வார்த்தைக்கு அர்த்தங்கள் நிறைய இருக்கிறதா? சீவக சிந்தாமணி, குறுந்தொகை, அப்புறம் தாமரை, அவருடைய குழந்தைக்கு தாமரை நிறமுடைய பாதம் குழந்தையாகவும், பவழம் தங்க நிறத்துக்கு அழகனாகவும், காவி நிறத்துக்கு வெப்பத்தை கேக்குதாமா? ஏன் நடுவுல கேக்குது, பேசுங்கம்மா. அது வானவில் நிறத்தோடு கடைசி நிறமா இருக்கு அந்த காவி நிறம் நம்ம வெப்பத்தை குறைத்து நமக்கு வெப்பத்தை வெளிப்படுத்தாம இருக்கிறதுக்காக அந்த கொடுத்த காவி நிறம். வேல் ரத்த சிகப்பு, வீர உடையதுக்காக ரத்தத்தை அது கிரஞ்சமலைய குத்தி அந்த ரத்த இதா இருக்கிறதுனா அது வீரம் உடையது. சேவல் நம்ம சேவலுக்கு அர்த்தம் எனக்கு எழுதலம்மா, அது அர்த்தம் இல்லை. அது கொக்கரக்கோ என்று கூறி எல்லாருக்கும் ஒரு எழுப்பிய ஒரு வீரத்தன்மையை கொடுக்குதுன்னு அது சொன்னீங்க. அப்ப கந்த புராணத்தை முருகன் சொல்ல காணுகிறது. பெருமையும் தொன்மையும் சூடியது. முருகு என்ற சொல் மரண பயம் இருக்காது. முருகம் என்ற சொல்ல சூழ்நிலை மரண பயம் இருக்காது. கந்தர் அலங்காரத்திலே எடுத்துக்காட்டு கொடுத்தீங்க. நாமக்கல் கவிஞர் முருகன் என்ற பாடல் அழகு, நீங்க பாடின அந்த அழகு என்ற முருகன் அந்த பாடல் மிகவும் அருமையுமா. அந்த பாடலா அவ்வளவு அருமை. அது ஆனா எழுத முடியல. அந்த பாடல் கேட்டிருக்கோம். ஆனா நீங்க இன்னைக்கு பாடினது ரொம்ப அழகு. அந்த முருகனுடைய பாடல் நாமக்கல் கவிஞர் முருகன் என்ற பாடல் நான் முருகு என்று சொன்னா அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. முருகா என்ற சொல்ல சொன்னாலே அஞ்ச வேண்டிய நம்ம அவசியமே இல்லை. வள்ளலார் முருக பெருமானு தெய்வ குன்று என்று சொல்லி இருக்கார். நக்கிர முருக சொல்லுக்கு பெரும் பெயர். நக்கிர சொல் முருகன் என்ற சொல்ல அடைமொழிக்கு பெரும் பெயர் என்றதுக்கு அடைமொழி கொடுத்தீங்க.
ஓங்காரம், அகா அகாரம், மகாரம், உகாரம், சிருஷ்டி, அந்த மூன்றுத்துக்கும் அர்த்தம் சொன்னீங்க. பாலதேவராய கந்த சஷ்டி கவசம் சொன்னது உயிரெழு, அத விளக்கி கொடுத்தீங்க. பாலதேவராயன் கந்த சஷ்டி கவசத்துல இருந்து எடுத்து கொடுத்தீங்க. அப்புறமா முருகன் வந்து மும்மூர்த்திகள். முருகனுக்கு வந்து மும்மூர்த்திகளுக்கும் முருகனுடைய இது கொடுத்திருக்கீங்க. முருகு என்ற அர்த்தத்துக்கு மும்மூர்த்திகளும் அடங்கும். முகுந்தன் இடத்துக்கு காக்கும் கடவுள் பெருமாள், ருத்ரன் பிரம்மா, படைக்கும் கடவுள். இவங்க முருகனுக்குமே முருகு முருகு மூணுக்கும் முகுந்தன், ருத்ரன், பிரம்மா என்று அழகா விதமா இதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லாம அழகா எடுத்து கொடுத்துருக்கேங்கம்மா. ரொம்ப அழகுமா. அப்புறம் வந்து என்ற எழுத்துல முருகன் அவதரித்த இது சொல்லிட்டேன். பாமன் சுவாமிகள், அப்புறம் ஒரு இது பழமொழியும் சொன்னீங்க. பாமன் சாமி முருகரை பத்தி நிறைய இது நாங்க படிச்சிருக்கோம். பழமொழி சுக்குக்கு நெருங்கிய மருந்து இல்லை முருகனுக்கு, அந்த பழமொழி எனக்கு மறந்து, அந்த பழமொழி எடுத்து காமிச்சு முருகனுடைய பெருமையை நல்லா சொன்னீங்க. முருகனுக்கு சிவகுருநாதன் என்ற ஒரு பேரு, அது வந்து சீர்காழி சிற்றம்பலநாதன் அவர்கள் இதுல சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அகத்தியர் 6 எழுத்தை ஓடி முருகரை நாமத்தை சொல்லல 27 நாமம் சொல்லியிருக்காங்க. அந்த 27 நாமத்தையும் ஒரு பாடலாக பாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இது நல்லா எடுத்து கொடுத்தீங்க. அந்த நாமத்தை நீங்க சொன்னீங்க. ஆனா அது நாங்க 27 நாமத்தையும் மறுபடியும் நாங்க குறிப்பெடுக்க முடியல. 27 நாமம் சொன்ன நட்சத்திர மாலையாக தொகுத்து அதை வழங்கியிருக்காருன்னு நல்லா அழகாக எடுத்து கொடுத்தீங்கம்மா. சேவல் வந்து ஞானத்தின் அடையாளம் அப்படின்னு நக்கீர பெருமா முருகன் அர்ச்சனை என்று ஒரு 24 அர்ச்சனைகள் அப்படின்னு அவருடைய அர்ச்சனை பண்ணியிருக்காங்க. 6 பொருள் இருக்கு முருகனுக்கு. அந்த மனம் என்ன சொல்லுங்க, நாற்றம், 6 பொருள் நாற்றம், நாற்றம் முதல்ல அது மனம் நாற்றத்துக்கு சொல்லுங்கம்மா. நாற்றம் தெய்வீகத்தன்மை. சரிங்கம்மா. நாற்றம், தெய்வீகத்தன்மை, அழகன், அழகு, இளமை, வீரம், கல், 6 சொன்னாங்க அம்மா. சிவசிவா பேசுங்க, புஷ்பாமா பேசுங்க. அது 6 தன்மைகளும் சொல்லி அதுக்கு விளக்கம்லாம் கொடுத்துட்டார். முருகன் என்ற வார்த்தை தெய்வத்தன்மை உள்ளது. முருகன் ஞானத்தின் வடிவம். வள்ளலார் கூறிய வள்ளலார் சொன்னது, வள்ளுவர் சொன்னது, அருணகிரிநாதர் பாடினது, இவ்வளவு அனைத்து அடியார்கள் பேருன்னு சொல்லிட்டீங்கம்மா. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அவங்களும் முருகரை பத்தி எப்படி எப்படி எடுத்துக்காட்டு கொடுத்தாங்க. அந்த என்ன சொன்னீங்க, திருச்செந்தூர் அகவலை பத்தி சொன்னீங்க. வீரத்தை பாடி இருப்பாங்க திருச்செந்தூர். திருவிக்கா அவர்கள் அழகன் என்று சொன்னாருன்னு. கம்பராமாயணத்தை கந்தன் போல் அழகன் இருப்பாரால் என்ற கந்த புராணத்தையும் சொன்னீங்க. அப்புறம் அந்த கம்பராமாயணத்துல கந்தபுரத்துல கச்சப்ப சிவாச்சாரியர் கூறியது அந்த இதுவும் சொன்னீங்க. முருகன் என்ற முருகனுக்கு கல் என்ற ஒரு பெயர் இருக்கிறதும் சொன்னீங்க. கல், இப்போ முருகன் என்ற சொல்லுக்கு மகிழ்ச்சி என்ற சொல் ஒன்று இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்க. திருவாபுரி முருகனுக்கு முருகருடைய திருவாபுரி திருப்புகழ்ல முருகரை பத்தி பாடும்போது காளி, விநாயகர் எல்லாரும் வந்து அவரை மகிழ்ச்சி அடையிறதா சொல்லிருந்தீங்க. கத்தர் அனுபூதியில உல்லாச அந்த பாடலை சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. அழகா அம்மா எங்களுக்கு குறிப்பு இல்லாம எனக்கு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அது. ஆனா இவ்வளவு வாரியாரு, வள்ளலாரு, இது எவ்வளவு கந்தபுராண, திருவிக்கா, திருச்செந்தூர் எல்லாத்தையும் சொல்லி அம்மா நீங்க எல்லா புராணத்தையும் நாங்க எடுத்து பாக்குறதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கம்மா. நாங்க எடுத்து பாக்குறேன். திருச்செந்தூர் புராணம் நாங்க எங்களுக்கு கொடுத்துருக்க வேலு வினையில புக்கை எடுத்து அம்மா கந்த புராணத்தை சொன்னாங்க, கந்தநலங்காத்த இந்த பாடம் சொன்னாங்க, அவர் சிகண்டி இதுல வருவாரு, புறத்தியோட வருவாரு, அந்த பாடலை சொல்லப்ப ரொம்ப அழகா இருந்ததும்மா. முருகர் எப்படி வருவாரு, எல்லாருக்கும் அருள் தருவாரு, அவருக்கு பெரும் பெயர் தான் அவருக்கு. முருகருக்கு மரபு என்பது இலக்கணம், தன்மைகள். ஆமா, எழுதி வச்சேன். மரபு என்ற சொல்லுக்கு வரலாறு என்று பொருள் எழுதியிருக்கீங்க. முருகர் வந்து சிவபெருமானின் நெற்றி கண்ணில் தோன்ற அக்னியிலிருந்து தோன்றியதுனால அவர் வந்து வீரமானவர்,
நமக்கு அருளை தருவர், அவர் பெரும் பேர் உள்ளவர் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்புக்கு நன்றி கூறோம். உங்களுக்கு நன்றிம்மா. ஆனா நாங்க இத மறுபடியும் ஒரு ரீகேப் செய்து நல்லா கேட்கணுமா. கேட்டாதான் எங்களுக்கு இன்னும் அதனுடைய அர்த்தங்கள் இன்னும் நல்லா புரியும். ஆனா ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் எப்படி போனதுன்னே தெரியல. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. எப்படி இந்த இது போனதே எங்களுக்கு தெரியல. அவ்வளோ நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க, எவ்வளவு முருகரை பத்தி உணர்ந்திருக்கீங்க. ஆனா இதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ஒவ்வொரு அடிகளாரும் வந்து ஒவ்வொரு வாரம் பேசும்போது நிஜமா நாங்களாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறோமா. மிகவும் நன்றி நன்றி. இந்த ஏற்பாடு பண்ண ஸ்ரீராம் ஐயாவுக்கு, பிரேமா சம்பந்தமான ஆனந்த நண்பன் ஐயாவுக்கு வெறும் நன்றி. ஆனா இதுல வள்ளி அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். அவங்களுடைய தமிழ், அழகான தமிழ் உச்சரிப்பு அவ்வளவு அழகா இருக்கும். அவங்க அழுத்தி திருத்தமா சொல்லும் போதே எங்களுக்கு அதை கேட்கணும், அந்த குரலை கேட்கணும். கண்ணீர்களின் குரலை கேட்கும் போது ரொம்ப அருமையா இருக்கு. அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கலாமா. நன்றி உரைக்கு நன்றியில ஏதாவது குறைகள் இருந்தா மன்னிச்சுக்கணும். சிவ சிவ அருமையான நன்றி உரையுமா. வாழ்த்துக்கள். நல்லா ட்ரெயின் பண்ணிட்டீங்க. சிவ சிவா புஷ்பாவை நல்லா ட்ரெயின் பண்ணிட்டீங்க. நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. எனக்கு காரணம் புரியல. சிவ சிவா மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்கம்மா. அதாவது எடுத்துட்டோம் போல இருக்கு. ரொம்ப சாரி. இல்ல டைம்ஸ் நாங்க 8 அதாவது 7:05க்கு ஆரம்பிப்போம். 7:16க்கு தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது. ஏன்னா ஒரு அடியார்ல இணையட்டும்னு வெயிட் பண்ணோம். நன்றிங்கம்மா. அதாவதுமா இதோட நீ முடிச்சே கூடாதுமா. இந்த ஒரு தரம் பேசிட்டோமே போதும்னு நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த வேலுண்டு குழுமத்துல நீங்க உங்களுடைய சொற்பொழிவு ஆற்றணும்னு நாங்க வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. இது நம்ம எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டோம். ஒரு அடியாருக்கு மட்டும் நன்றி சொல்லல. என்னன்னு கேட்டா, இந்த பதிவை யூடியூப்ல பதிவெடுத்து நம்ம சாருமதி அம்மாவுக்கு நம்ம முதல்ல ரேவதி பாஸ்கரன் பண்ணாங்க. அம்மாவுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா அவங்க வந்து சிரத்தை எடுத்து இதை ரெக்கார்ட்ல போட்டு மறுபடியும் யூடியூப்ல பதிவு ஏத்தி அந்த பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்து பாடல் பாடு முடிச்சு மற்ற அடியாருக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டுமா. வான்மையில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. அடியார்களுக்கு எல்லாரும் போக வேண்டாம். உங்களுடைய கருத்தை சொல்லிட்டு போலாம். அடியாருக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. யாரோ கை தூக்குங்க முதல்ல, அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்படும். சிவாய நம. வாங்க ஐயா, வாங்க பேசுங்கய்யா. அம்மா சிவாய் நம. அனைத்து அடையர்களுக்கும் திருவடி வணக்கம். அம்மா திருவடி வணக்கம்மா. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. எங்களுடைய ஞானாசிரியர் என்ன சொல்றதுன்னு தெரியல. அற்புதம். முருகனை சொல்லி முருகனுடைய சொரூபம் அம்மா அடி முதல் முடிவரை அவ்வளவு அழகா எடுத்து சொன்னீங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது சொல்லிட்டு இருக்கும்போது நாமக்கல் கவிஞருடைய பாட்டு சொல்லும் போது எனக்கு அருணகிரிநாதருடைய பாட்டு ஒண்ணு டக்குன்னு ஞாபகம் வந்தது. சீர் சிறக்குமேனி பசேல் என நூபுரத்தின் ஓசை கலீர் என சேர விட்ட தாள்கள் செவேல் என வருமானார் அப்படின்னு அந்த சந்தம் அந்த பாட்டுக்கும் கரெக்டா ஒத்து வந்தது. அப்படியே அந்த முருகன் அந்த போர்க்களத்துல போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்ததுங்க. அப்படியே உடம்பெல்லாமே புல்லரிச்சு போச்சுங்க, சிலிர்த்திருச்சுங்க, மெய் சிலிர்த்திருச்சுங்க. அந்த அந்த யுத்த நடையா இருந்தது அந்த பாட்டு கேட்கறதுக்கு. சூரசம்ஹாரத்துல முருகனை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சுங்க எனக்கு. ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா.
முருகனை தரிசிச்ச ஒரு பெருமை கிடைச்சது. உங்களுடைய திருவடி வணக்கம்மா. மத்தவங்களுக்கு வழி விட்டுட்டு அடியே நிறைவு செய்கிறேம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப ஆனந்தமா இருந்ததுங்க. இது வந்து சிவனை கும்பிடும் போது சிவானந்தம் அப்படிங்கிற மாதிரி இது முருகானந்தம் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு. ரொம்ப அருமையா இருந்ததுங்கம்மா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருவடி வணக்கம்மா. நன்றி நன்றி ஐயா. மற்றடியார் யார் பேசணும் விருப்பம் இருந்தா பேசலாங்கம்மா. கை தூக்குங்க, வாய்ப்பு கொடுக்குறேன். திருவடி வணக்கங்கம்மா. பேசுங்கம்மா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்கம்மா. உண்மையிலேயே நடராஜ் ஐயா சொன்ன மாதிரி எங்களுக்கு தான் ரொம்ப பெருமை. எங்க ஆசிரியை வந்து நம்ம குடும்பத்துல வந்து இவ்வளவு நல்லா பேசி எல்லாருக்கும் சிறப்பிச்சது ரொம்ப ரொம்ப அம்மாவுக்கு ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேங்க. சொன்னோடனே அவங்க நாங்க சரின்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷம் அவங்க வந்து நம்ம கிட்ட பேசுனது. இது போல அடிக்கடி வந்து நீங்க சொன்ன பிரேமாமா சொன்ன மாதிரி அடிக்கடி ஒவ்வொரு தலைப்புல நீங்க பேசினீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஒவ்வொரு நிமிஷம் புல்லரிச்சுது உடம்பெல்லாம். நீங்க சொல்ற பாட்டுகள் கருத்துக்கள் எல்லாம் வந்து முருகனை பத்தி நம்ம இவ்வளவு தெரியாத விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கோம் அம்மா மூலமா. முதல்ல முருகன் அப்படிங்கறதே நாங்க இப்பதான் தெரிஞ்சிருக்கோம். அந்த மாதிரி மருவி வந்த சொல்கள் தான் இப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. நம்ம புஷ்பலாதாமாவே எல்லாமே சொல்லிட்டாங்க எங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. ரொம்ப சிறப்புங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. அடியானோட அழைப்பை ஏற்று நீங்க வந்து இந்த வகுப்புல கலந்துட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. சிவாய நமக்கு நன்றிங்கம்மா. திருவடி வணக்கம். அனைத்து அடியாருக்கும் திருவடி வணக்கம். ஐயா வந்திருக்காங்க, ஸ்ரீராம் ஐயா வந்திருக்காங்க, பேசுறாங்க.